ஹாய் டார் மிஸ், நம்ம இன்னைக்கு ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட பர்த்டே இல்லை. ஸோ அதனால எப்பவும் போல அந்த பெரிய பல்லு நல்லா தெரிய தெரிய சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை பார்த்து ஆர்மிஸ் நம்மளும் ரொம்ப சந்தோஷப்படணும். ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, 12th ஸ்டாண்டர்ட். ஜங்குக்கு காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ரீட் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் உங்கள் ரெண்டு பேரோட வீடும் இருக்கும். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் கிடையாது. உங்கள் ரெண்டு பேரோட பேர் கூட உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாது. உங்களுக்கு எப்படி ஒருத்தர் தெரியும் அப்படின்னா, நம்ம தெருவில் இருக்க ஒரு பையன், நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அந்த அளவுக்கு தான் ரெண்டு பேருக்கும் தெரியும். பட் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது, இது வரைக்கும் பேசினதும் கிடையாது. ஸோ இப்போ அப்படியே ஒன் டே மார்னிங், இன்னைக்கு ஹாலிடேஸ் உங்களுக்குலாம். அப்போ உங்கள் ஸ்ட்ரீட்டில் புதுசாக யாரோ குடி வந்திருக்காங்க. இப்போதான் திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹோஜின் அவனோட வீட்டில இருந்து சைக்கிள் எடுத்துட்டு ஜங்கு கூட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வரான். வர வழியில இந்த இன்சிடென்ட்டை பார்க்குறான். அப்படியே சைக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு, யாரா அது? நம்ம தெருவுக்கு புதுசாக குடி வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலை. இந்த தெருவில் இவ்வளோ பெரிய ஆள், நமக்கே தெரியாமல் குடி வந்திருக்காங்க. யாரா இருக்கும்? ஒருத்தரையுமே காணுமே அப்படின்னு அவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்டு இருக்கா. பாரா ஃபிகரு, சே செம்மையா இருக்காளே, நம்ம தெருவில் இப்படி ஒரு ஃபிகரா? இதை உடனே நம்ம மச்சாங்கிட்ட சொல்லி ஆகணுமே. டே ஜங்குக்கா, இன்னைக்கு உனக்கு பெரிய சர்ப்ரைஸ்டா, இதோ வரேன் இரு அப்படின்ட்டு வேகமாக சைக்கிளை ஓட்டிட்டு ஜங்கு கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ ஹோஜின் உங்களோட வீட்டை கிராஸ் பண்ணும்போது தான் நீங்களும் அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரீங்க. மா, நான் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு தான் வருவேன், லேட் ஆச்சுன்னு அப்புறம் கத்தாத, இப்போவே சொல்லிட்டேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. ஆ சரி அப்படின்ட்டு கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்க நீங்க. அங்கே புதுசாக குடி வந்திருக்காங்களே, ஸோ அவங்களோட வீட்டுக்கு தான். இங்கே ஹோஜினும் ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வெளியவே சைக்கிளை நிறுத்திட்டு வேகமாக உள்ளே ஓடுறான். ஜங்கு, டேய் டேய் மச்சான் ஜங்குக்கா அப்படின்ட்டே வேகமாக உள்ளே வந்து பார்த்தா உள்ள ஜங்குக்கோட அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே கையில் நியூஸ் பேப்பரோட ஹோஜினை தான் பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அங்கே தான் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, இவர் வேற அங்கே தான் இருக்காரா? கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாரு. அங்கிள், என்ன வீட்டில் இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா? டே எருமை, இன்னைக்கு ஹாலிடேடா. ஹோ ஆமாம், இல்லை எங்களுக்கு தான் ஹாலிடேன்னு பார்த்தா உங்களுக்கு கூடயா? ஆமாம், உங்களுக்கெல்லாம் எதுக்கு லீவ் கொடுக்குறாங்க? நாங்கள் தான் ஏதோ சின்ன பசங்க, எங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க, உங்களுக்கெல்லாம் எது கொடுக்குறாங்க? நல்லா தின்னுட்டு ஊர் சுற்றுற உங்களுக்கே லீவ் கொடுக்கும்போது வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம், எங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்களா? ஆமாம், என்ன காலையில் இந்த பக்கம் எழுந்தோடனே வந்துடுவேடா இங்கே? இல்லை அங்கிள், ஜங்குக்கை பார்க்க வந்தேன். அதான் தெரியுமே, அவனையும் இழுத்துட்டு போய் இப்போ ஊர் பொறுக்க போவீங்க, இதானே வேலை? லீவ் விட்டுறக்கூடாதே, உடனே போய் ஊர் பொறுக்க வேண்டியது. போகிறப்போ ஒரு கோணி போய் எடுத்துட்டு போங்கடா, அப்படியே தெருவில் பொறுக்கிட்டே போங்க, தெருவாது க்ளீன் ஆகட்டும். சரி அங்கிள், ஆண்டி எடுத்து வைக்க சொல்லுங்கள், நாங்கள் போகும்போது வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவோட ரூமுக்கு ஓடுறான். இதெல்லாம் எங்கே திருந்த போகுது? இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருமே உருப்பிட மாட்டானுங்க. நான் அவனும் பிள்ளையெல்லாம் யோக்கியம்னு சொல்ல, அவனும் ஒன்றா நம்பர் தருதலை தான். இப்படி ரெண்டு தருதலையும் ஒன்றா சேர்ந்தா எப்படி உருப்பிடுறது? ஏண்டி, லீவ் விட்டா உடனே வெளியே சுத்த கிளம்பிடணுமா? எத்தனை அரியர் வச்சிருக்கான் அவன், உட்காந்து இந்த லீவ் நாளில் படித்தாதான் என்ன? அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க, நேராக அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. கட்டினதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, இதுங்களை வச்சுக்கிட்டு நான் தான் மாரடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இங்கே ஹோஜின் அப்படியே ஜங்குக்கோட ரூம் டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். மச்சான் மச்சான், டேய் ஜங்குக்கா மச்சான். அப்போ ஜங்குக்கு அப்படியே பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, இழவு எடுத்தவனே எதுக்குடா அப்படி கத்துற அப்படின்னு ப்ரஷ் பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். இங்கே தான் இருக்கியாடா, உனக்கு காணுமேனு ஒரு பதட்டத்தில், அதுக்குன்னு இப்படியாடா கத்துவ புறம்போக்கு? என்ன மச்சான், இப்போ தான் பல்லே வளர்க்குறியா? நான் எழுந்துச்சதே இப்போ தான். போடா, ஒரு டைமிங் சென்ஸே இல்லை உனக்கு. நேற்று காலேஜ்லேருந்து வரும்போது என்ன சொன்னோம்? 10 மணிக்கெலாம் கரெக்டாக ரெடியாகி வெளியே ஊர் சுற்ற கிளம்பணும்னு சொன்னோம்ல, இப்போ தான் ஏஞ்சி பல்லே விளக்கிட்டு இருக்க. தூங்கிட்டேன்டா, இப்போ என்ன ஒரு 5 நிமிஷம் உட்காரு, குளிச்சுட்டு உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வாடா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சொல்கிறேன், சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறான். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே குளிச்சுட்டு வெளியே வந்துடுறான். மச்சான், உன்கிட்ட இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கோ. எதுக்குடா, சும்மா வெளியே தானே போகிறோம், எதுக்கு? நீ போடு, நான் சொல்கிறேன்.
நானும் வேற ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வந்துட்டேன். டேய் எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுறா. என்னடா இப்போ உனக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு எங்கடா போகிறோம்? மச்சான் சைட் அடிக்க. சைட்டா? எங்கடா? நம்ம தெருவில் தான். அட போடா, நம்ம தெருவில் இருக்கிறதே எல்லாம் சுமாரான ஃபிகரு. அதுவும் இல்லாமல் நண்டா சுட்டானா இருக்கு. இதுங்களை போய் சைட் அடிக்கணுமா? இதுங்களுக்கு ஷார்ட்ஸ் டிஷர்ட்டே ஓவர் போடா. டேய் நம்ம தெரு ஃபிகர் தான், ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஃபிகரு. டேய் நாயே, என்னதான் உளறிட்டு இருக்க? மச்சான் நம்ம தெருக்கு புதுசாக ஒரு ஃபிகர் கூடி வந்திருக்கு. ஃபிகரா? நம்ம தெருக்கா? என்னடா சொல்ற? ஆமாம் மச்சான், இப்போதான் பார்த்துட்டு வரேன். செம்மையா இருக்கா. அதை இவ்வளோ லேட்டாக சொல்லுவ, வந்தவொடனே சொல்லியிருக்க வேண்டியதுனாடா. கிளம்பு கிளம்பு சீக்கிரம் அப்படின்ட்டே ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டக்குன்னு கிளம்பி கீழே வராங்க. கீழே பார்த்தா ஜங்கோட அப்பா இன்னும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. மச்சான் உங்கள் அப்பாடா, வரும்போதே பார்த்தாரா என்ன? ஆ பார்த்துட்டு நல்லா பாராட்டி தான் அனுப்புனாரு. சரி வா, இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்பாரு, வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டே ரெண்டு பேரும் அவரை கண்டுக்காத மாதிரி பார்க்காத மாதிரியே போகிறாங்க. பட் அவர் பார்த்துட்டு முறைக்கிறாரு. டேய் எங்கள் அப்பா பார்க்குறாரான்னு பாரு. நான் பார்க்க மாட்டேன், பார்த்தா இருந்தாலும் இன்னும் நல்லா கழுவி ஊற்றுவார். பேசாம வா, அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்ட்டே ரெண்டு பேரும் போகும்போது ஜங்குக்கோட அம்மா சும்மா இல்லாமல், ஜங்கு என்னடா சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே வெளியே கிளம்பிட்ட அப்படின்னு அவங்க கேட்டதும் ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறானுங்க. போச்சு, எங்கள் அப்பா அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருப்பான். எங்கள் அம்மா வேற இப்போ கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பாரு, இதையே பிடிச்சிட்டு கழுவி ஊற்ற போகிறான். ஆமாம், சார் ரொம்ப பொறுப்பாக வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. நீ அவருக்கு சாப்பாடு போட்டு நல்லா உடம்ப தேத்தி அனுப்பிவிடு. எங்கள் அம்மாவை என்ன பண்ணுறதோ தெரியல. ஏண்டா ஜங்குக்கா, உங்கள் அம்மா தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா? அதாண்டா எனக்கும் தெரியல. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் பிள்ளைக்கு பசிக்கும்ல. ஆமாம் ஆமாம், நல்லா கழுத்து வரைக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பு, அப்போ தான் நல்லா நடுராத்திரி வரையும் ஊர் சுற்றிட்டு வருவான். ஏண்டா வெக்கமே இல்லையாடா அவங்க ரெண்டு பேருக்கும்? மச்சான் உங்கள் அப்பா உன்னை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லைடா உன்னை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். டேய் டேய் போதும்டா, எவ்வளோ நேரத்துக்கு தான் காதில் வாங்காத மாதிரி நிற்பீங்க? அது எப்படா எவ்வளோ திட்டு வாங்கினாலும் எருவ மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிறீங்க? இன்னைக்கு நேத்தா வாங்குறோம், எல்லாம் பழகிடுச்சு. ஏண்டா ஹோஜின், ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட திட்டு வாங்குறோமேன்னு கொஞ்சம் கூட உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா? என்னப்பா நீங்கள் இப்படி பிரித்து பேசுகிறீங்க? நான் என்ன இவ்வளோ நாளாக உங்களை ஜங்குக்கோட அப்பா நான் நினச்சேன், என் அப்பான்னு நினச்சி தானே பழகிட்டு இருந்தேன். இப்படி பிரித்து பேசிட்டீங்களே. ஏண்டா கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையாடா உங்களுக்குலாம்? இவர் இப்போதைக்கு நிறுத்த மாட்டார் போலையே. மச்சான் டைம் வேற ஆகுதுடா, அந்த ஃபிகர் வேற போயிட போகுதுடா. பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, திட்டத்துக்கு மிச்சம் தான் இருந்தால் வச்சிருங்க, ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். டேய் வாடா அப்படின்ட்டே ஹோஜினை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான். ஜங்குக்கோட அப்பாவுக்கு இங்கே காண்டா இருக்கு. திருந்தாத ஜென்மங்க, என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க அப்படின்ட்டு அவரு கடுப்பாக பேசிட்டு ஏந்து போகிறாரு. அப்படியே இங்கே ஹோஜின் சைக்கிள் ஓட்டிகிட்டு போக ஜங்குக்கு அப்படியே பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கான். மச்சான் சாரிடா. எதுக்குடா? இல்லை எங்கள் அப்பா உன்னை ரொம்ப திட்டாரு. இதுக்கெல்லாம் போய் யாராவது சாரி கேட்பாங்களாடா? விடுறா விடுறா. இல்லைடா இன்னைக்கு இல்லை, அடிக்கடி வீட்டில் கூட உன்னை பற்றி தான் திட்டிகிட்டே இருக்காரு. சரி மச்சான் விடு, அதில் என்ன இருக்குது, நம்ம அப்பா தானே. இல்லைடா என்னை உன் கூட சேரவே கூடாதுன்னெலாம் சொன்னார். உன் கூட சேர்றதுனால தான் உருப்பிடாமல் போய்ட்றேனா, அரியர் வச்சுருக்கேனா, இப்படி பொறுக்கி மாதிரி இருக்கேன்னு உன் கூட சேரவே கூடாதுன்னு சொன்னார்டா. சாரிடா அதுக்கெலாம். சரி விடு மச்சான், அதில் என்ன இருக்குது, விடு விடு. டேய் உனக்கு சொன்னே இல்லையாடா, இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், கோமே வரல உனக்கு? இல்லை இதை விட அசிங்க அசிங்கமாலாம் எங்கள் வீட்டில் ஒன்றை திட்டுறாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது நீ சொல்கிறது எவ்வளோ பரவாயில்லடா. ஏடா நம்ம வீட்டில் எல்லோரும் இப்படியே இருக்காங்க, நம்மளை புரிஞ்சுக்காம? அவங்க அப்படி தாண்டா, விட்டு தள்ளு அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்டே வந்துடுறானுங்க. வீட்டோட சைடில் அப்படியே சைக்கிளை ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே இவனுங்களும் பக்கத்தில் போய் நின்றுட்டு காம்பவுண்ட் விழா எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னடா யாரையுமே காணோம்? அதானே இங்கே தாண்டா இருந்தது அந்த ஃபிகரு, ஒரு வேளை உள்ளே போயிட்டாலோ? அதுக்கு தான் சீக்கிரமாக உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். எங்கே உங்கள் அப்பா அறுவை போட்டு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டாரு. டேய் அப்போ என்ன பார்க்க முடியாதா? இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும். அப்படியே பார்க்க முடியலனாலும் என்ன, இப்போ நம்ம தெரு தானே, எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டே ரெண்டு பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பேசுகிற சவுண்டு கேட்குது. டேய் ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேட்குது பாரு, அந்த ஃபிகர் தான் நினைக்கிறேன், பாரு பாரு அப்படின்ட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியே வரீங்க. உங்களை பார்த்த உடனே ஜங்குக்கு அப்படியே ஹோஜினை திரும்பி பார்த்து முறைக்கிறான். ஃபிகராடா அது? ஆ
இது பாப்பாடா, நம்ம தெருல இருக்க வாண்டு இது. டேய் இத சொல்லடா, இரு வருவா பாரு. ஆமா, இந்த வாண்டு இங்க என்ன பண்ணுது? ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப ஃபிகரை பார்க்க வந்தோமா இல்ல இவன் என்ன பண்றான்னு ஆராய வந்தோமா? டே கோச்சு காத்துடா, இரு வருவா பாரு. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே வெளியே வரா. மச்சான் அங்க பாரு வரா. அப்ப ஜங்குக்கும் பாக்குறான். பார்த்த உடனே அப்படியே ஃபிளாட் ஆயிடுறான். உண்மையிலுமே ரொம்ப அழகா இருக்கா அந்த பொண்ணு. 2 பேருமே அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. எப்படிடா மச்சான் ஃபிகர்? டேய் உண்மையிலுமே செம்மையா இருக்காடா. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு பொண்ணா? ஆமால்ல, சூப்பரா இருக்கால்ல அப்படின்னு ஹோஜனும் பார்க்க, மச்சான் உன் சிஸ்டர் அப்படியெல்லாம் பார்க்காதடா. எது சிஸ்டரா? என்னடா சொல்ற? ஆமாண்டா. டேய் சைட் அடிக்கலாம் தான்டா வந்தோம் 2 பேரும், இப்போ என்னடா இப்படி சொல்ற? இல்லை மச்சான், அழகா இருக்கா, அதான் லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. லவ்வா? டே இப்போதானடா பார்த்த. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ரா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, அப்படியாடா, சரி நடத்து. புதுசாக ஒரு ஃபிகர் வந்திருக்கு, சைட் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமாக்கிட்டியா? டேய் அழகா இருக்காடா, இந்த மாதிரி பொண்ணுலாம் இனிமேல் எப்படி எனக்கு கிடைக்கும்? அதான் இவளே கரெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே உனக்கு சிஸ்டர் மாதிரிடா, அவளை பார்க்கலாம் கூடாது. சரிடா, எத்தனை தடவை சொல்லுவ? அதையே சொல்லி சும்மா மனசுனை வெறுப்பேற்றிக்கிட்டு. ஃப்ரெண்டாச்சே சைட் அடிக்கலான்னு கூப்பிட்டு வந்தா இவன் எனக்கே அப்போ வைக்கிறான். டேய் சைடில் ஒரு அங்கிள் நிற்கிறாரே, அவர் யார்டா? ஆளோட அப்பனா இருப்பான். அப்பாவா? என்னடா இப்படி இருக்காரு? அவளுக்கும் அவருக்கும் சம்மதமே இல்லை. நிஜமாவே அவளோட அப்பாவா தான் இருக்குமா? இருக்கும்டா. ஊருக்குள்ள முக்கால்வாசி ஃபிகருங்களுக்கு அப்பா இப்படிதான் ரொம்ப சுமாராக இருப்பான். ஐ திங்க் அவங்க அம்மா அழகாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்ல, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜங்குக்கு விடாமல் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க, ஹோஜினும் பார்த்துட்டே இருக்கான். டேய் நீ ஏன்டா பார்க்குற? உனக்கு சிஸ்டர்னு சொல்லியிருக்கேன்ல, இறங்கடா கீழே இறங்கடா. அது சரிடா அப்படின்ட்டு சலிச்சுக்கிட்டு அவனும் கீழே இறங்குறான். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. நீங்களும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. டே அவள் உள்ளே போயிட்டாடா. பின்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சா உள்ளே தான் போவாங்க. மச்சான் அவகிட்ட பேசணும்டா. இன்னைக்கெல்லாம் முடியாது, வா நாளைக்கு வேணா ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணலாம். டே என்னடா, அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமே. என்கிட்ட கேட்டால் எனக்கு மட்டும் என்னடா தெரியும், வா நாளைக்கு ஏதாவது பண்ணி பார்க்கும் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பலான்னு போகும்போது அந்த வழியாக நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, டேய் இவளை பிடிச்சா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்டா, அவள் கூட தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும், இவகிட்ட கேட்டால் ஏதாவது தெரியும் அப்படிங்கிற. இருமச்சான் கூப்பிடலாம். ஓய் வாண்டு அப்படின்ட்டே திரும்பி பார்க்குறீங்க. நம்மளே கூப்பிட்டானுங்க அப்படின்ட்டே பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. யாரும் இல்லை, ஒன்று தான் கூப்பிட்டோம், இங்கே வா. நம்மளையா? இவனுங்களாம் நம்ம கூட பேசவே மாட்டானுங்களே, இப்போ என்ன கூப்பிடுறானுங்க? என்ன என் மச்சான் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? ஜங்குக்கா கேளுடா. ஆமாம், யார் அது? யாரை கேட்குறீங்க? இதோ இந்த வீட்டில் புதுசாக குடி வந்திருக்காங்களே, யாரு? அவங்களா? அவங்க என்னோட டியூஷன் மிஸ். மிஸ்ஸா? ஆமாம் மிஸ் தான். அப்போ ஹோஜனோ டியூஷன் மிஸ்ஸா? எதுக்கு இத்தனை தடவை கேட்குறீங்க? மச்சான் என்னடா மிஸ்ஸுங்கிறா? ஒரு வேளை உன்னோட பெரிய பொண்ணாக இருப்பாளோ தெரியலையடா. இரு கேட்குறேன். ஆமாம் உங்கள் மிஸ்ஸுக்கு வயசு எத்தனை? 25. அப்போ ஹோஜனுக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிக்கிறான். ஜங்குக்கு வேற காண்டில் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் 2 பேரும் மூஞ்சி மாற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. மச்சான் கேட்டியா? 25 வயசா? உன்னோட 4 வயசு பெரிய பொண்ணுடாவ. அக்காடா உனக்கு. எனக்கு சிஸ்டர்னு சொன்னியடா, ஆனால் அவள் நம்ம 2 பேருக்குமே சிஸ்டர் தான். அக்காடாவ நம்ம 2 பேருக்கும். அப்படியே குள்ளுன்னு இருக்குமே இப்போ உனக்கு, இல்லையாடா மச்சான்? எங்கே என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக கமிட் ஆகிடுவேன்னு ஒரே பயந்துட்டே இருந்தேன். இப்போதான் மச்சான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அக்காவை போய் இப்போ சிரிக்கிறத நீ நிறுத்தலைன்னு வச்சுக்கோயா, ஒரு பல்லு இருக்காது உன் வாயில். ஏன் மச்சான் கோச்சிக்கிற? நீ எனக்கு சிஸ்டர்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கலையா? அதே மாதிரி நீனும் ஏற்றுக்கோடா அப்படின்ட்டே சிரித்து ஜங்குக்க வெறுப்பேற்றிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் மெந்தன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீ போ.
போகவா? எது கேட்டீங்க அவங்கள பற்றி? அது ஒன்றும் இல்லை, நானே என் மச்சானும் டியூஷன் சேரலான்னு இருக்கோம், அதுக்கு தான் கேட்டோம். ஓ, ஆனால் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் டியூஷன் எடுக்க மாட்டாங்களே. அப்படியா? மச்சான், அவங்கக்கிட்ட டியூஷன் படிக்கிற சான்ஸ் கூட உனக்கு இல்லை போ. டேய், வெறுப்பேற்றிட்டு இருக்காத என்ன? எதுக்கு கோவமாக பேசுகிறாங்க? அது நீ தான் டியூஷனில் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொன்னல, அதான் என் மச்சானுக்கு கோவம் வந்துருச்சு. நான் வேணா அவங்கக்கிட்ட கேட்டு சொல்லவா? கேளு கேளு, கண்டிப்பாக கேளு. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என் மச்சானை கண்டிப்பாக சேர்த்துக்க சொல்லு. சரி, நான் சொல்கிறேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் போகவா? தாராளமாக போ. அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. இங்கே ஹோஜனுக்கு இன்னும் சிரிப்பை அடக்க முடியல, இன்னும் சிரிச்சு ஜவுக்கு வெறுப்பேற்றிட்டு தான் இருக்கான். மச்சான், இன்னிலேருந்து உனக்கு அக்கானை தான் கூப்பிடணும், சரியா? இவ்வளோ சீக்கிரம் உன் லவ்வுக்கு ஒரு ரெண்டு கார்டு வரும் நான் சத்தியமாக நினைக்கலடா. எனக்கும் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்குது ஜங்குக்கா. நீ கொஞ்சம் மூடுறியா? பெரிய பொண்ணாக இருந்தா என்ன, ஏன் லவ் பண்ணக்கூடாதா? டேய், என்னடா சொல்கிற? ஆமாம், 4 வயசு தானே பெரிய பொண்ணு, என்ன போதுக்கு? ஏன் ஏஜ் அதிகமாக இருக்க பொண்ணை யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையாண்ணா? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ண தான் போகிறேன். மச்சான், ஆர் யூ சீரியஸ்? சீரியஸாக தான்டா சொல்கிறேன், நான் அவளை லவ் பண்ண தான் போகிறேன். மச்சான், எதுக்கும் யோசிச்சுக்கோ, உன்னை விட பெரிய பொண்ணு இருக்கட்டுமேடா. அவனா ஆண்டியாவா ஆயிட்டா? 4 வயசு தானே, எனக்கு ஓகே தான். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அவளை லவ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஸ்டப்பனாக சொல்கிறான். ஹோஜினும் ஒரு மாதிரியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இவன் என்ன சீரியஸாக தான் சொல்கிறான் போலியே அப்படிங்கிற மாதிரி ஹோஜின் ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஸோ அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் டியூஷன் வரீங்க. ஜங்குக்கும் ஹோஜினும் அதே இடத்துல தான் நிற்கிறானுங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, இவனுங்க என்ன காலைல நின்று அதே இடத்துல இப்போ நின்றுட்டுருக்கானுங்க, வீட்டுக்கு போனானுங்களா இல்லையா, ஒருவேளை இங்கே தான் நிற்கிறானுங்களோ அப்படின்ட்டே கன்ஃபியூஸ்டாக யோசிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. டே ஜங்கு, அங்கே பாரு அந்த வாண்டு. ஏய், இங்கே வா. என்ன மறுபடியும் நம்மளை கூப்பிடுறானுங்க? இப்போ என்ன சொல்ல போகிறானுங்க? என்ன நின்றுட்டே இருக்க, இங்கே வா. என்ன என்ன இதான் நீ டியூஷனுக்கு வர நேரமா? பிள்ளைங்களாம் எப்போ போய் சேர்ந்துருச்சிங்க, ஆடியா செஞ்சு இப்போ வர? சீக்கிரம் வர மாட்டியா நீ? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வெயிட் பண்ணுறீங்களா? ஏன்? உன்கிட்ட பேசுகிறதுக்கு தான். என்கிட்ட என்ன? ஓ, மார்னிங் சொன்னீங்களே டியூஷன் செய்கிற விஷயமா, அதை பற்றியா? நான் கேட்டு சொல்கிறேன், இப்போ தான் நான் டியூஷனே போகிறேன், கண்டிப்பாக மிஸ் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஹோஜன் அப்படியே குனிஞ்சிட்டு சிரிக்கிறான். அப்போ ஜங்கு கோவமா அவன் தலையிலே ஒரு தட்டி தட்டிட்டு, இங்கே பார், டியூஷனுக்கெலாம் நான் ஒன்றும் சேரலையா? இவர் தானே மார்னிங் சொன்னார். அவனுக்கு பைத்தியம், இப்படி தான் லூஸ் மாதிரி தான் வளரிட்டு இருப்பான். இதோ பார், நான் டியூஷன் சேர்கிறதுக்காகலாம் உன்னை இப்போ கூப்பிடல, உன் டியூஷன் மிஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். அவங்கள பற்றி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்? வேற எதுக்கு, அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு ஹோஜன் சொல்ல, என்ன கரெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு ஷாக்கா நீங்கள் வாயில் கை வைக்கிறீங்க. என்ன ஷாக் ஆகுற? அப்போ கரெக்ட் பண்ணுறதுனா என்னன்னு உனக்கு கூட தெரியுமா? மச்சான், இங்கே பாருடா. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, ஏய், என்ன வயசாகுது உனக்கு? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ? எனக்கு என்ன, என்னை விட சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இதான் கற்றுக்கிறியா நீ? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இரு, உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். இல்லை வேண்டாம், அவங்கக்கிட்டலாம் சொல்ல வேண்டாம். இல்லை, நான் சொல்கிறேன், இதுக்கு தான் நீ ஸ்கூலுக்கு போறியா? சொல்லி கொடுக்குறேன் உங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மா யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அம்மா யாருன்னே தெரியாது உங்களுக்கு? ஏன் தெரியாது? லில்லி ஆண்டி பொண்ணு தானே நீ? எங்கள் அம்மா பேர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எல்லாம் தெரியும், சொல்லவா? இல்லை வேண்டாம், சொல்ல வேண்டாம். அப்போனா உங்கள் மிஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு சொல்லு. இல்லை, சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சால் என்னை திட்டுவாங்க. அப்போனா உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதான். சும்மா இதை சொல்லிடலாம் மிரட்டலான்னு நினைக்காதீங்க, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், எங்கள் அம்மா நம்பவும் மாட்டாங்க. நீங்கள் வேணால் சொல்கிறதுனா சொல்லிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நான் தான் சொன்னேன்ல என்னோட சின்ன பசங்களுக்கு கூட இதெல்லாம் தெரியும்னு. ஸோ இதெல்லாம் சொன்னால் எங்கள் அம்மா ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதை வச்சுலாம் என்னை மிரட்ட முடியாது. ஸோ பாய் அப்படின்ட்டே திரும்புறீங்க. நான் அதை பற்றி மட்டும்தான் உங்கள் அம்மா கிட்ட சொல்வேன்லாம் ஒன்றும் கிடையாது, வேறு விஷயம் கூட சொல்லுவேன். வேற என்ன சொல்வீங்க? நீ என்ன கரெக்ட் பண்ண பார்க்குறேன்னு உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன். என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க.
நீ என்ன கரெக்ட் பண்ண பார்க்குறேன்னு உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்வேன். அதுவும் இல்லாமல் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு கூட சொல்வேன். ஆ, நான் எப்போ உங்களை லவ் பண்ணுறதா சொன்னேன்? தோ இப்போ சொன்னியே. என்ன சொன்னேன்? தோ லவ் பண்ணுறேன்னு சொன்னியே. அது நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ சொன்னல உன் வாயால் லவ் பண்ணுறேன்னு. லவ் பண்ணுறேன்ல நான் ஒன்றும் சொல்லலை. என்னவோ எனக்கு இப்படி தான் கேட்டது. உங்கள் அம்மா கிட்ட கூட அதே தான் வந்து சொல்வேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். பொய் சொல்கிறீங்க. பொய்யெல்லாம் கிடையாது. இப்போ தானே நீ உன் வாயால் சொன்ன. நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலையோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பட் நான் சொன்னதை நீ கேட்கலன்னா உங்கள் அம்மா கிட்ட கண்டிப்பாக வந்து சொல்வேன். என்ன சொல்லவா? நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க. நான் போகிறேன். ஏய் நில்லு. இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க அங்கேருந்து. நீ போமாவலே, நீ திரும்பி வர வரைக்கும் இங்கே தான் நிற்பேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஹோஜினும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கானுங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டியூஷன் முடிஞ்சிடுது. நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக் எடுத்து மாட்டிட்டு அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஆக்சுவலாக டெரஸில் தான் டியூஷன் நடக்கும். ஸோ கீழே தான் எல்லோரும் உட்காந்துட்ருப்பீங்க. நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து எண்டில் தான் ஸ்டெப் இருக்கும். ஸோ அங்கே வரும்போது அப்படியே பார்க்குறீங்க கீழே ஜங்குக்கும் ஹோஜினும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கானுங்க. இங்கே தான் நிற்கிறானுங்களா? இவனுங்க என்ன விடிய விட ஆனாலும் போக மாட்டானுங்க போலியே. என்னை போட்டு பாடுபடுத்துறானுங்க. மிஸ்கிட்ட பேசணுன்னா அவங்கக்கிட்டே டேரெக்டாக பேசிக்க வேண்டியதானே. ஏன் உயிரை எதுக்கு எடுக்கிறானுங்க அப்படின்னு கடுப்பாயிட்டே தான் ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஸ்டெப்ஸுமே வந்து வெளியே தான் இருக்கும். ஆக்சுவலாக வீட்டுக்கு சைடில் ஓரமாக வெளியிலே தான் இருக்கும். அப்படியே தான் ஏறி டெரஸ்க்கு போகணும் நீங்கள். ஸோ அந்த ஸ்டெப்பு பாதி வரைக்கும் நின்று பார்த்தா கூட சைடில் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் நல்லாவே தெரியும். ஹோஜினும் ஜங்குக்கும் நிற்கிறது கூட தெரியுது உங்களுக்கு நல்லாவே. நீங்களும் அவனுங்களை பார்த்துக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே தான் நடந்து வரீங்க. அவனுங்க 2 பேரும் திரும்பி பார்க்கல. ஏன்னா தெரியும் நீங்கள் இப்படியே தான் வரணும்னு சொல்லிட்டு. அதனால அவனுங்க பாட்டு பேசிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. இவனுங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே வரும்போது பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு ஒய்யன் டியூஷன் முடிஞ்சு போகும்போது கிளாஸ் ஒர்க் நோட்டு தரேன்னு சொன்னியே, மறந்துட்டு போகிற? ஆமாம்ல, இரு தரேன் அப்படின்ட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி நோட் எடுத்து அவகிட்ட கொடுக்குறீங்க. ஓகே போயிட்டு வரேன், பாய். சோஃபி ஒரு நிமிஷம் இரு. என்ன, நாம் 2 பேரும் இன்னைக்கு ஒன்றா போடலாமா? ஒன்றாவா? உன் வீடு அந்த பக்கம் இருக்குது, என் வீடு இந்த சைடு இருக்குது. எப்படி ஒன்றா போக முடியும்? அது என் வீடு வரைக்கும் வந்து என்னை விட்டுட்டு போயேன். ஏன்? இல்லை எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் துணைக்கு வாயேன். என்ன புதுசா? எவ்வளோ லேட்டானாலும் தனியாகவே போயிடுவேன். இன்றைக்கி என்ன? இன்றைக்கி ஏதோ பயமாக இருக்குது, வாயேன் ப்ளீஸ் 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 சோஃபி. சரி வரேன் வா அப்படின்ட்டு அவளும் உங்களை கூட்டிகிட்டு வரா. நீங்கள் சோஃபிக்கு அந்த சைடு மறைஞ்சு ஜங்குக்கு பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. என்னடா ஹோஜினா, டியூஷன் முடிஞ்சு பசங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க, இவளை மட்டும் ஆளை காணும் எங்கே? இருடா வருவா, இந்த பக்கம் தானே வரணும் அப்படின்ட்டு அவன் திரும்பும்போது உங்களை பார்த்துடுறான். என்னதான் மறைஞ்சு போனாலும் கரெக்டாக ஹோஜின் பார்த்தோன்னே உங்களை கண்டுபிடிச்சிடுறான். டே ஜங்குக் தோப்பரு அங்கே போயிட்டுருக்கா பாரு அப்படின்னு ஹோஜின் கை காட்டினதும் நீங்களும் பார்த்துடுறீங்க. ஐயோ பார்த்துட்டானுங்களா? இப்போ என்ன பண்ண? என்ன என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. நீ எப்படியே என்ன மறைச்ச மாதிரியே வா. மறைச்ச மாதிரியா? எதுக்கு? நீ வா சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளை இழுத்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. ஜங்குக் நீங்கள் போகிறத பார்த்துட்டு மறைஞ்சு போறியா? ஏய் வாண்டு. ஐயோ கூப்பிடுறானே. ஒயன் அந்த பசங்க நம்மள தான் கூப்பிட்றாங்களா? இல்லை அவங்க வேற யாரோ கூப்பிடுறாங்க, நம்ம போகலாம் வா. வாண்டு, இப்போ நீ நிற்கலன்னா அவ்வளோதான். இல்லை ஒயன், நம்மள தான் கை காட்டி கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இவ வேற அவனுங்களுக்கு மேலே இருப்பா போல, பேசாமல் வாடி. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவேன் என்ன நீ? லில்லி ஆண்டி அப்படின்னு உங்கள் அம்மா பேர் அவன் சொன்னதும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஏண்டி ஏன் நிற்கிற? நீ போ, நான் போய்க்கிறேன். நீ தான் துணைக்குவான்னு சொன்ன, இப்போ போ சொல்கிறேன். நான் தான் இப்போ சொல்கிறேன், நீ போ உங்கள் வீட்டுக்கு, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவளை போக சொல்லிவிட்டு நீங்கள் வரீங்க. அப்போ ஜங்குக்கும் ஹோஜினும் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிறானுங்க. என்ன இப்போ உங்களுக்கு? உங்களுக்கு வேணும்னா நீங்களே இப்போ எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட பேசிக்க வேண்டியதானே. எதுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? என்ன சவுண்டெல்லாம் ரொம்ப பெருசாக வருது, உங்கள் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ இதை சொல்லி என் உயிரை வாங்குறான். என்ன சொல்லவா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்னா? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி வா வழிக்கு. உங்கள் மிஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு நீ லைனாக சொல்லணும். சொல்லு.
இவன் விட மாட்டான் போலையே. அவங்கள பற்றி இவன்கிட்ட சொன்னது தெரிஞ்சா அப்புறம் மிஸ்ஸு ஏன் தோலை உரிச்சிடுவாங்களே. அவங்க போயிட்டு என் அம்மா கிட்ட சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? என்ன முழிக்கிற சொல்லு. ஆ ஆ, அது அவங்கள பற்றி எனக்கு எப்படி தெரியும்? அவங்களே இன்றைக்கி மார்னிங் தானே ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க. நீங்கள் 2 பேரும் கூட பார்த்தீங்களே, அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சரி, எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாது, நான் கிளம்புறேன். என்ன? ஏய், கொலை பண்ணிடுவோம் உன்னை. உனக்கு அவங்கள முன்னாடியே தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையாக சொல்லு, இல்லைன்னா மண்டை வீங்குற அளவுக்கு கொட்டி அனுப்பிடுவேன். எனக்கு முன்னாடியே தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாமலே காலையில் வந்து மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு இருந்த. மரியாதையாக சொல்லிட்டு கிளம்பு. தெரியும் தான் எனக்கு. நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே டியூஷன் படிச்சிட்ருக்கேன். முன்னாடி எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க. இப்போது இங்கே வந்திருக்காங்க. அதான் மார்னிங் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணேன். அப்படின்ட்டு ஜங்குக்க பார்க்க அவனும் அடுத்ததை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பார்க்குறான். அவங்க பேர் சுமி, ஏஜ் 25. அப்போது இதை கேட்டுட்டு ஹோஜன் சிரிக்கிறான். ஜங்குக்கப்ப அவன் தலையிலே ஒரு கொட்டு வச்சுட்டு, இதை தான் மார்னிங்கே சொல்லிட்டல, திரும்ப திரும்ப சொல்லணுமா? அவங்களுக்கு 25 வயசுங்கிறது எனக்கு தெரியும், நீ அடுத்ததை சொல்லு. ஆமாம், நானே கேட்கணுன்னு நினச்சேன். எங்கள் மிஸ்ஸை லவ் பண்ண போகிறதா சொல்கிறீங்களே, அவங்க அவங்கள விட பெரியவங்களாச்சு. பெரிய பொண்ணை லவ் பண்ணுறீங்க? மச்சான், இந்த பொடுசு கூட அதெல்லாம் தெரிஞ்சிருக்குடா, பெரிய பொண்ணை லவ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் இப்போ பெரிய பொண்ணை லவ் பண்ணால் என்ன? லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா என்ன? இல்லை இல்லை, அப்படி இல்லை. மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண மாட்டாங்களே, அதனால கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏஜ் பற்றிலாம் கவலை இல்லை. ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா ஓகே தான். சரி, ரொம்ப பேசாமல் மேலே சொல்லு. எதோட ஸ்டாப் பண்ண? உங்கள் மிஸ்ஸுக்கு வயசு 25 அப்படின்ட்டு ஓஜன் சிரிக்க, அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கும் சிரிப்பு வருது. அப்போ ஜங்குக்கு இதை பார்த்துட்டு வாயில் நல்லா அசிங்கமாக வந்துடும். ஓஜனா, சரிடா சரிடா மா, நீ மேலே சொல்லு. அவங்களுக்கு வயசு அது தேவையில்ல, அந்த பாயிண்ட்டே எனக்கு தேவையில்ல. திரும்ப திரும்ப எத்தனை தடவை அதை சொல்லிகிட்டு இருப்ப? என்ன, அவன் கூட சேர்ந்து நீ என்னை கலாய்க்கிறியா? ஐயோ இல்லை இல்லை, சாரி, நான் தெரியாமல் மறந்து போய் சொல்லிட்டேன். ஆனால் அடுத்தது சொல்கிறேன். அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. டீச்சர் ஆகணுங்கிறது தான் அவங்க ஆசை. அதுக்காக தான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து டெம்ப்ரவரியாக அந்த டியூஷன் எங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலின்னா மிஸ்ஸுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. அப்புறம் வேறு அப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? என்ன பிடிக்கும்னா லைக் என்ன ஃபுட்டு, எந்த மாதிரி ஹாபீஸ் எல்லாம் பிடிக்கும், அது மாதிரி கேட்குறேன். அப்படியா? அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியலையே. ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி பிடிக்கும்னு தெரியல. ஆனால் ஒரு டைம் அவங்களுக்கு டெசர்ட்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதுவும் என்ன வெரைட்டின்லாம் எனக்கு தெரியல. சரி, வேறு? மிஸ்ஸுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், மூவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பிடிச்ச கலர் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ. அப்புறம் லீடங்குக்குன்னா மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். லீடங்குக்கா? தெரியாது. அவரை காப்ளின் சீரீஸில் கூட கிரிம் ரீப்பராக வருவார். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். மிஸ்ஸுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவிஸ் ட்ராமாஸ்லாம் எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. மச்சான், லீடங்குக்க பிடிக்குமா? அந்த ஆளுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 40+. எனக்கு தெரிஞ்சு ஆளுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கிற பையனை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அந்த வகையில் நீ ரிஜெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் மச்சான். எனக்கு சூனியம் வைக்க வெளியெல்லாம் ஆள் தடுத்தவில்லை, நீ ஒருத்தனே போதும். அப்புறம் எதுவும் தேவையில்ல, நீ போ. போதுமா? இப்போதைக்கு இது போதும், வேறு ஏதாவது வேணும்னா கேட்குறேன். அப்புறம் நான் கூப்பிடும்போது மரியாதையாக வரணும். இன்றைக்கி ஒளிஞ்சிட்டே ஓடிலாம் ட்ரை பண்ண பாரு. அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ண அப்புறம் நேராக அவங்க வீட்டுக்கு வந்துடுவேன். இல்லை பண்ண மாட்டேன். போ. அப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்படியே கீழே போயிட்டு ஏதோ தேடிட்டு இருக்கான். என்ன மச்சான், என்ன தேடுற? எதையா தொலைச்சிட்டே? என்ன தொலைக்கலாம் இல்லை, நல்லா பெரிய கல்லா கடைக்கு தான் தேடிட்டுருக்கேன். எதுக்குடா? இங்கே ஒரு சொறி நாய் சும்மா உட்காந்து என்னை வெறுப்பேற்றிட்டுருக்கு, அதை அடித்து கொல்றதுக்கு தான். எது அப்படின்ட்டு ஹோஜின் பைக் மேலே உட்காந்துருப்பான். டக்குன்னு அப்படியே கீழே இறங்கிடுறான். மச்சான், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இந்த விபரீத முடிவெல்லாம் வேண்டாம். பேசியெல்லாம் தீர்க்கறது இல்லை, தீர்த்துட்டு தான் இன்றைக்கி பேசுகிறது அப்படின்ட்டு நல்லா தேடி பெரிய கல்லாக எடுத்துடுறான். மச்சான் வேணாண்டா,
அந்த கல் சைஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கல்லுடா எடுத்து வச்சிருக்க. என் மண்டையில் பட்டா காலி ஆகிடுவேன் மச்சான். கொலைகேஸில் உள்ளே போயிடுவேன். வேணாண்டா. பரவாயில்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? ஃப்ரெண்டாக நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு என்னை கலாய்க்கிறியா நீ? இருடா, இன்னைக்கு உன் சாவி என் கையில் தான். மச்சான் வேணாண்டா, வேணாம், கல்ல கீழே போடு அப்படின்ட்டு ஹோஜன் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். டேய் புறம்போக்கு நில்லுடா. என் குடியை கெடுக்க வந்த குரங்க நின்று தொலைடா. வேணாம் மச்சான், ஜங்குக்கா வேணாம் அப்படின்ட்டு ஹோஜன் ஓட ஜங்குக்கும் கல்லை எடுத்துக்கிட்டு அவனை துரத்திட்டே ஓடிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோஜன் காலேஜ் கிளம்பிட்டு ஜங்கோட வீட்டுக்கு தான் வரான். அப்போ ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி யாரோ நின்றுட்டு இருக்காங்க. அந்த சைடு திரும்பி, யாராது? நம்ம மச்சான் வீட்டு முன்னாடி நல்லா ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். யாராக இருக்கும்? ஒருவேளை நம்ம மச்சானோட சொந்தக்காரவங்களா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பைக்லேருந்து இறங்கி போயிட்டு, ஹலோ யாருங்க நீங்கள்? என் மச்சான் வீட்டு முன்னாடி எதுவும் ரிலேட்டிவா என்ன? மச்சான் என்ன தெரியலையாடா, நான் தான்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு அவனோட கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறான். ஹோஜனுக்கு அவனை பார்த்த உடனே மினி ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கான் அவன். நேற்று நீங்கள் சொல்லியிருப்பீங்களா உங்கள் டியூஷன் மிஸ்க்கு எல்லோ அண்ட் க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காம்பினேஷனில் ஒரு ட்ரெஸ்ஸு, அதுவும் செம்ம காமெடியாக. எல்லோ கலரில் ஷர்ட்டு, க்ரீன் கலரில் பேண்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லோ கலர்லேயே ஷூ, பெல்ட்டு, வாட்ச்சு, கூலர்ஸ் கூட எல்லோ கலர்லேயே போட்டிருக்கான். பார்க்குறதுக்கே செம்ம காமெடியாக இருக்குது. ஹோஜனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மச்சான் என்னடா கோலம் அது? சர்க்கஸில் எதுவும் சேர்ந்துட்டியா? டேய் என்னையும் சேர்த்துக்கோடா. பார்ட் டைமா ஃபுல் டைமா? எவ்வளோடா சேலரி? ப்ளீஸ் மச்சான் என்னையும் சேர்த்துக்கோடா. என்ன காமெடி பண்ணுறியா? பின் என்னடா, என்ன கோலம்டா அது? தெரில, என் ஆளை இம்ப்ரெஸ் பண்ணவா? ஆமாம், நேற்று இந்த வாண்டு சொன்னதே கேட்கல? என் ஆளுக்கு பச்சை கலரும் மஞ்சள் கலரும் தான் ரொம்ப பிடிக்கும்னு. அதான் அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெஸ். பார்த்தியா, ஷூ வாட்செல்லாம் கூட மேட்சிங்காக போட்டிருக்கேன். ரொம்ப தேடி நேற்று கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஏது இந்த கருமத்தையா? டேய் அவ்வளோதான் உனக்கு. பின் என்னடா, சர்க்கஸில் ஜோக்கர் வேஷம் போட்ட மாதிரி இது என்னடா ட்ரெஸ் இது? எனக்கு பிடிச்சிருக்கு, என் ஆளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பாரு, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழ போகிறேன். எனக்குமே கொஞ்சம் கேராக தான் மச்சான் இருக்குது. நீ லூஸ் மாதிரி தான் வளரிட்டேரு. உன்கிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்லை. நான் போய் இந்த லுக்கை என் ஆள்கிட்ட காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்போ நீ அவளை பார்க்க போறியா? பின்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி ஆகிட்டு அவளை பார்க்காம எப்படி? பாரு, எனக்கு இந்த ஒரு லுக்கில் இப்படி இம்ப்ரெஸ் ஆக போகிறான்னு. பார்த்த உடனே என்னை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லுவா பாரு. காமெடியாக இருக்குன்னு சொல்லாமல் இருந்தால் சரிதான். என்ன? ஒன்றும் இல்லை மச்சான், நல்லாவே இல்லைடா அந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப காமெடியாக இருக்குது. தயவு செஞ்சு போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடு. இங்கே பாரு, ஓன் பேச்செலாம் நான் கேட்க மாட்டேன். அவளுக்கு இந்த கலர் கண்டிப்பாக பிடிக்கும். என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக தான் போகிறா பாரு. உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஸ்டைலாக எடுத்து கூலிங் கிளாஸை மாட்டிட்டு வெளியே வரான். மச்சான் சொன்னால் கேளு, வேணாண்டா அப்படின்ட்டு ஹோஜனும் பின்னாடி வர. ரோட்டில் 4 குட்டி சின்ன பொண்ணுங்க கேங்காக அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்குங்க. ஜங்கு கூட இந்த காஸ்டியூமை பார்த்த உடனே அதுங்க என்ன நினச்சிதுங்களோ தெரியல, பயந்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுதுங்க. மச்சான் பாருடா, ஸ்கூல் பிள்ளைங்களாம் பயந்து ஓடுது. வேண்டான்டா இந்த விபரீத முடிவு. இப்பயும் சொல்கிறேன், போய் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வாடா. உனக்கு பொறாமடா, எங்கே ஆள் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுவான்னு. ஆமாம், கிழிக்குது. ஐயோ, இவங்கிட்ட சொன்னால் கேட்க மாட்றானே, என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். டேய் வரியா இல்லையா? வராமல் என்ன பண்ண? உன்னை தனியாக அனுப்புனா ரோட்டில் எல்லாரையும் பயமுடுத்தி அனுப்பிடுவேன். இரு வரேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவனும் வந்து பைக்கில் ஏறுறான். ஸோ அந்த நேரம்னு பார்த்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஸ்கூல் போகிறதுக்காக ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் பார்த்துடுறான் அவங்கள. நீங்களும் யதார்த்தமாக திரும்புறீங்க அவன் சைடு. ஏய் வாண்டு அப்படின்ட்டே கை காமிக்கிறான். நீங்களும் உங்களே அறியாமலே அப்படியே கை தூக்கி காமிக்கிறீங்க. எப்படி என்னோட காஸ்டியூம்? அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி வியடாக அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. என்ன ட்ரெஸ் இது? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான்? என்ன பதிலே காணோம்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ஓகே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ட்ரெஸ் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டான ஃபேஸோடு தான் நடந்து வரீங்க. ஏய், இந்த பையன் நேற்று உன்னை கூப்பிட்டானே அவன் தானே? ஆமாம். நீ பேசுவியா அவன் கூட?
இல்லை இல்லை, இப்போதான் கொஞ்ச நாளா. ஆமாம், ஏன் அந்த பையன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்? ஆ, தெரியல என்னன்னு. ஆனால் செம்ம காமெடியாக இருக்குல்ல. இல்லை அப்படின்ட்டு நீங்களும் கன்ஃபியூஸ்டாகவே போயிடுறீங்க. இங்கே ஜங்குக்கும் ஹோஜனும் பைக்கில் வந்துட்டு இருக்கானுங்க. மச்சான், இப்போ கூட சொல்லிடுறேன், வாடா திரும்பி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம். டேய், நான் எத்தனை தடவை சொல்கிறது, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, என் ஆளுக்கும் பிடிக்கும். நீ அப்படி நினைக்கிறியா? சத்தியமாக பிடிக்காதுடா. போயிடலான்டா. இங்கே பாரு, தெருவில் இருக்க நாயெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குதுடா. கடிச்சு எதுவும் வச்சிட போதுடா. வாடா திரும்பி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம். உன்னை கூட்டு வந்ததே முதல்ல தப்பு. போடா, போகிறதான்னு தனியாக போ. எது, நான் மட்டும் தனியாக போகிறதா? உன்னை தனியாக விட்டுட்டு போனால் எங்கேயா செருப்படி வாங்கிடுவியே. என்ன பண்ண, எல்லாம் என் தலையெழுத்து. இவன் கூட ஃப்ரெண்டானதுக்கு இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல அப்படின்னு அவன் பாவம் புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் எப்போதும் வீட்டுக்கு சைடில் தானே போய் நிற்பானுங்க. இப்போது வீட்டுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு 2 பேரும் அங்கேயே இறங்கி நின்றுட்டுருக்கானுங்க. ஜங்குக்கு அப்படியே பைக் கண்ணாடியில் அவனோட தலைமுடியெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஸ்டைலாக ஒரு போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்கான். காலை கொடுமை, இதெல்லாம் பார்க்கணுன்னு. அவள் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாளோ தெரியலையே. அதுவும் வீட்டுக்கு நேராக கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கான். மச்சான், நான் சொன்னால் கேட்பல்ல. என்ன வேணால் சொல்லு, கேட்குறேன். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு மட்டும் சொல்லாத. கண்டிப்பாக கேட்க மாட்டேன். அதை தாண்டா நான் உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செஞ்சு மாற்றிட்டுடா. ரோட்டில் வரும்போதே எல்லோரும் எவ்வளோ காமெடியாக பார்த்தாங்க தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸில் உன் ஆள் ஒன்றை பார்க்க போய் உன் லவ் எண்டாகிறதுக்கு இந்த ட்ரெஸ் ஒரு காரணமாக போயிட போதுடா. தயவு செஞ்சு வாடா போயிடலாம். அவள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓடிடலான்ட்டா இங்கேருந்து. நீ எதாவது சொல்லிடுரு, நீ சொல்கிறலாம் நான் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவன் ஸ்டைலாக அந்த போஸ்ட்லேயே நின்றுட்டுருக்கான். ஸோ சுமியும் அந்த நேரம் பார்த்து எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு அவங்க ஹேண்ட்பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஜங்குக்கு அவங்கள பார்த்த உடனே அப்படியே பல்ப் எரியுது. மச்சான் யாழ்டா, எப்படி இம்ப்ரெஸ் ஆகுறான்னு மட்டும் பாரு. அவள் தலையில் எனக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு எழுதியிருந்தா விதியை யாரால் மாற்ற முடியும்? மயங்கி விழாமல் இருந்தால் சரிதான். அப்போ சுமியும் வெளியே வந்துட்டு கேட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் இவனுங்க 2 பேரும் ஹோஜனை கூட சரியாக பார்க்கல. அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் ஜங்குக்கு மேலே தான். அவங்களுக்கே ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங் தான். இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஃபேஸே மாறுது ஒரு மாதிரி. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்டைலாக அவனோட ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு கூலர்ஸ் எடுத்து அப்படியே நம்ம தலைவர் ஸ்டைலாக மாட்டலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அது கீழே விழுந்துருது. சுமிக்கு வேற எங்கள் சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கு மேலே ஹோஜின் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். அப்போ ஜங்குக்கு அப்படியே குனிஞ்சு அந்த கூலர்ஸ் எடுத்துட்டு அப்படியே சிரித்து சமாளிச்சுட்டு மறுபடியும் மாட்டுறான். ஆனால் சுமிக்கு தான் இங்கே ஒரே சிரிப்பு. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மச்சான், அங்கே பாருடா, யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாடா. ஊரே சிரிச்சுது, அதுவும் கணக்கு தெரில. இவன் சிரிக்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியுதா அப்படின்ட்டு அவன் கடுப்பில் சொல்லிட்டு இருக்கான். சுமியானா போகிற வரைக்கும் திரும்பி பார்த்து சிரிச்சிட்டே தான் போயிட்டுருக்காங்க. மச்சான் சிரிச்சிட்டே போகிறாடா, ஒருவேளை என்ன பிடிச்சிருக்குமோ? ஐயோ கர்த்தரே, இவனை என்ன பண்ணி தொலைய. வாடா முதல்ல இங்கேருந்து போகலாம். வாடா. ஏண்டா இரு, கொஞ்ச நேரம் என் ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். மரியாதையே பைக்கில் ஏறு, இல்லைன்னா சாவடிச்சிருவேன். ஏறுடா, ஏறி தொலைடா அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். ஏன்டா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? இன்னும் கொஞ்ச நேரம் என் ஆளை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். கிழிச்சிருப்பேன். லூசாடா நீ. ட்ரெஸ்ஸையும் ஆளையும் பாரு, கண்ணாடியில் பார்த்தியா இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வந்தது இல்லாமல் இம்ப்ரெஸ் பண்ணி கிழிச்சிருப்பார் இவர் அப்படியே. என்னடா கத்துற? அப்போ அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா? நல்லா இல்லைடா, அதை தான் நான் அப்போத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஏன்டா நீ இதை முதல்ல சொல்லையா? பார்த்ததுலேருந்து இதனடா சொல்லிகிட்டு இருக்கேன். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகலான்னு எங்கே என் பேச்சு கேட்குற? டேய், நேற்று இந்த வாண்டு தானடா சொன்னா அவளுக்கு பச்சை கலரும் மஞ்சள் கலரும் ரொம்ப பிடிக்கும்னு. அவள் சொன்னா நீ ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்றுடுவியா? காலையில் அவள் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலேடா. அவள் உன்னை கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருப்பாடா. என்ன கலாய்க்கிறதுக்கா? ஆமாம், அதுக்காக தான் சொல்லியிருப்பா அப்படின்னு ஹோஜி நீங்கள் கத்திகிட்ருக்க. ஜங்குக்கு அப்படியே கடுப்பாகுது உங்கள் மேலே. ஸோ அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் டியூஷன் வரும்போதும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான் ஜங்குக்கும் ஹோஜினும். உங்களுக்கு பார்த்த உடனே கடுப்பாகுது. ஐயோ இதே வேலையா அவனுங்களுக்கு அப்படின்ட்டே கடுப்பாக தான் பார்க்குறீங்க. அப்போ ஹோஜினும் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறான். நீங்களும் அப்படியே சலிச்சுக்கிட்டே போய் நிற்கிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு? இப்போ என்னவா? பாத்தியாடா எப்படி சலிச்சுட்டு கேட்குறான்னு? காலையில் என் ஆள் முன்னாடி அசிங்கப்பட வச்சுட்டு திமிர பாத்தியா அவளுக்கு? அசிங்கப்பட வச்சேனா? என்ன சொல்கிறீங்க? ஒன்னால தாண்டி. நேற்று நீ தானே சொன்ன அவளுக்கு பச்சை கலரும் மஞ்சள் கலரும் ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காக நானும் அதே கலரில் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னேன்.
அவன் என்னடா நான் பார்த்து சிரிக்கிறா, என்னை காமெடி பீஸ் மாதிரி நினச்சிட்டு போகிறா. இதெல்லாம் ஒன்னால தான். ஐயோ நிஜமாவே அவங்களுக்கு எல்லோ கலரும் க்ரீன் கலரும் தான் பிடிக்கும். அப்புறம் எதுக்காக என்னை பார்த்து சிரிச்சா? அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி காமெடியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா யார் தான் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. என்ன சொன்ன நீ அப்படின்ட்டு ஜங்கு கோவம் வந்து உங்கள் தலையில ஒரு கொட்டு வச்சிடுறான். ஆ எதுக்கு இப்போ நடிச்சிங்க? பின்ன காமெடியாக இருக்குன்னு என்கிட்ட சொல்கிற? நான் மட்டுமா சொன்னேன், என் ஃப்ரெண்டு கூட தான் சொன்னான். என்ன அப்படின்ட்டு கோவத்தில் இன்னொரு கொட்டு வச்சிடுறான். உங்களுக்கு செம்மையாக வலிச்சிடுது. ஆ என்ன எதுக்கு அடிக்கிற? நான் எனக்கு தெரிஞ்சது தானே சொன்னேன். நீ எதுக்கு ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்னை கூப்பிடாத. இப்போ மூஞ்ச பாரு. ஏய் போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இப்போ நீ நிற்கலைன்னா உங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். போ, யார்கிட்ட வேணா சொல்லு, நான் பேச மாட்டேன் உன் கூட. இதோ இப்போ கிளம்புறேன். டே ஹோஜினா பைக் எடுறா. நேராக லில்லி ஆண்டி வீட்டு முன்னாடி தான் நிற்கணும். எடுறா, சீக்கிரம் எடுறா அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்புறானுங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் அவனுக்கு முன்னாடி வந்து நின்றுடுறீங்க. என்ன நீங்கள் வந்து நின்னாலும் சரி, ரொம்ப அதிகமாக வாய் பேசுகிறல நீ எடுறா, வண்டி லில்லி ஆண்டி வீட்டுக்கு விடுறா. நீங்கள் அடிச்சிங்கன்னு தான் திட்டினேன். வலிக்குது எனக்கு இன்னும். போக வேணாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம். சொல்லுங்கள் என்ன பண்ணும்? இல்லை உங்கள் அம்மா கிட்ட சொன்னதான் நீ வலிக்கு வருவ. டே ஹோஜி நான் வண்டி எடுறா. வேண்டான்னு சொல்கிறேன்ல, சொல்லுங்கள். சுமிக்கிட்ட நான் பேசணும், அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணு, ஆனால் அவள் என்கிட்ட வந்து பேசணும். நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும். நீ தான் ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் உன்னோட பொறுப்பு. நீ அவங்கக்கிட்ட சொல்லுவியோ இல்லை ஏதோ பண்ணுவியோ, அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ. ஆனால் நான் பேசணும் அவங்க கூட தனியாக. அப்போ நீங்கள் முடிச்சுட்டே நிற்கிறீங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். போ, யோசிச்சு ஏதாவது பண்ணு. அப்போ நீங்களும் என்ன சொல்கிறேனே தெரியாமல் அப்படியே வந்துடுறீங்க. ஸோ சுமி, நீங்கள் பேசினதெல்லாம் டெரஸ்க்கு ஸ்டெப்ஸ் ஏறுவோம்ல, ஸோ அங்கே நின்று பார்த்துட்றாங்க. ஃபுல்லாக இல்லை, ஜங்குக்கு அடித்ததெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிற சவுண்டும் அவ்வளோவா கேட்டிருக்காது. அவங்க டியூஷன் எடுக்க போகிறதுக்காக ஸ்டெப்ஸில் ஏறியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கு ஹோஜன் கூட நின்று பேசுகிறத பார்த்துட்டு இவனுங்க கூட என்ன பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் போயிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் டியூஷன் போயிருப்பீங்க. சுமியும் வந்து டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டியூஷன் முடிஞ்சு எல்லோரும் கிளம்புறாங்க. நீங்களும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ சுமி இருந்துட்டு, ஒயன் கொஞ்சம் இரு. ஏன் மிஸ்? இரு சொல்கிறேன், எல்லோரும் போட்டோம். அப்போ நீங்களும் ஒன்றுமே புரியாமல் பேக்கை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் சுமி உங்கள் கையை பிடிச்சி அந்த டெரஸோட எண்டு கூட்டிகிட்டு போயிட்டு கீழே ஜங்குக்கும் ஹோஜனும் நிற்கிறத காமிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு முழிக்கிறீங்க. உடனே கொஞ்சம் தள்ளி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு, யார் அவங்க? அது மிஸ். என்ன லவ்வா? இல்லை அதெல்லாம் இல்லை. அப்புறம் உன் பின்னாடி சுற்றுறானுங்களா என்ன? உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மிஸ். பயப்படாமல் சொல்லு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் கேட்குறேன். உன்னை ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன? சொல்லு. மிஸ் அது உங்களை தான். என்னையா? என்ன? அது உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுமா? என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? அது தெரியல, ஆனால் உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுமா, அதுக்கு தான் என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்படியா? ஆமாம் மிஸ். நீங்கள் உங்ககிட்ட பேசிடுறீங்களா? அப்போ சுமி குழப்பமா என்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மிஸ், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக இறங்கி ஓடிடுறீங்க. இங்கே ஜங்குக்கும் ஹோஜனும் பார்க்குறானுங்க. ஹே வாண்டு, நில்லு, ஒன்னதான். என்னடா ஓடுறா, கூப்பிட திரும்பி பார்க்காம. என்னன்னு தெரில மச்சான் அப்படின்னு ஹோஜனும் சொல்ல, வரட்டும் அவளை நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்கள திட்டிக்கிட்டு அப்படியே இந்த சைடு யதார்த்தமாக திரும்புகிறான். பார்த்தா ஸ்டெப்ஸ் பாதியில் சுமி நின்றுட்டு ஜவுக்கியாக தான் பார்த்துட்ருக்காங்க. இவனுக்கு அவங்கள பார்த்த உடனே அவ்வளோதான், அப்படியே எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி சிரிக்கிறான். அப்போ ஹோஜனும் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஆனால் சுமி இவனுங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. என்னடா மூஞ்ச திருப்பிட்டு போகிறா? எனக்கு இன்னும் அந்த ட்ரெஸ் இன்சிடெண்ட்லேருந்து இன்னும் அவங்க வெளியே வரலன்னு நினைக்கிற மச்சான். உன் மூஞ்செல்லாம் பேத்துருவோம் அப்படியே, மூடு நீ அப்படின்ட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரியே வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கானுங்க 2 பேரும். டேய் இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் ஓகே தானே? பர்ஃபெக்டா? ஓகே தான், ஆனால் நீ முதல்ல நல்லா பேசிவிடு அவங்கக்கிட்ட. அதெல்லாம் பக்காவாக பேசிடுவேன்டா பாரு. பேசுனா சந்தோஷம்தான்.
அப்படின்ட்டு அவன் சலிப்பாக சொல்ல வீட்டுக்குள்ளே இருந்து விண்டோ வழியாக சுமி இவனுங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்துடுறாங்க. அப்போ தான் நேற்று நீங்கள் சொன்ன ஞாபகம் வருது. இது ஒயன் கூட சொன்னாலே ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னானுங்கன்னு. சரி போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வெளியே வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஜங்குக்கு பல்ல காட்ட ஆரம்பிச்சிடுறான். இந்த வாயை மூடுறான பாரு, எப்போ பார்த்தாலும் பல்பொடி விளம்பரத்துக்கு வர மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு அப்படின்னு அவன் திட்டிகிட்டு இருக்க. சுமியும் அப்போ கரெக்டாக பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு இங்கே கால் தரையிலே இல்லை. அவ்வளோ க்ளோஸில் அவங்கள பார்த்த உடனே அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கான். உண்மையிலுமே சுமி ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணை கூட எமுக்காமல் அவங்களவே பேன்னு பார்த்துட்டே இருக்கான். ஹலோ, யார் நீங்கள் 2 பேரும்? எதுக்கு அடிக்கடி இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க என் வீட்டு முன்னாடி? என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்க, ஹோஜன் அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்க்குறான். அவன் ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் வாயவே திறக்கல. இவங்களை க்ளோஸ்அப்பில் பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டே இருக்கான். அப்போ ஹோஜன் அப்படியே அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு, என்னை நம்பி கூட்டிகிட்டு வந்தது என் தப்பு தான். டேய் எரும மாடு, டேய் ஜங்குக்கா. என்னடா என்னடா அங்கே பேசு. சாரிடா, அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சிட்டேன். இப்போ நீ பேசலைன்னா அவ்வளோதான், உறைஞ்சிட்டேன் கரைஞ்சிட்டேன்ட்டு பேசி தொலைடா. என்ன என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே? நேற்று ஒயன்னு சொன்னா என்கிட்ட ஏதாவது பேசணுன்னு டேரெக்டாக வந்து என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு அவகிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது உங்ககிட்ட தான் பேசணும். அதான் நானும் தான் கேட்குறேன், சொல்லுங்கள். அது என்ன எதுக்குடா பார்க்குற, பேசி தொலை. அது வந்துங்க அப்படின்ட்டு திரும்பி ஹோஜனை தான் பார்க்குறான். ஏன்டா என்னையே திரும்பி பார்க்குற? நான் வேணா கொஞ்சம் தூரம் போய் வெயிட் பண்ணவா? தனியாக பேசுகிறியா? இல்லைடா, துணைக்கு என் பக்கத்துலேயே இரு. துணைக்கா? லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு துணை வேறு. சரி இங்கே இருக்கேன், பேசு. சொல்லுங்கள் சீக்கிரம், டைம் ஆகுது எனக்கு. சொல்லிடுறேன். நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்களா? ஆமாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்களா என்ன? டியூஷன் சேர்க்கணுமா? இல்லை நீங்கள் எனக்கு தான் டியூஷன் எடுக்கணும். உங்களுக்கா? இல்லை, நான் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெலாம் டியூஷன் எடுக்கிறது இல்லை. இல்லை அப்படி சொல்ல வரல. லைஃப் லாங் நீங்கள் எனக்கு மட்டும் தனியாக டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். புரியல, என்ன சொல்ல வரீங்கன்னு. அப்போ ஹோஜன் வேற திரும்பி பார்த்து முழிக்கிறான், என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, புரியலையா? அது லைஃப் லாங் அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது சுமியோட அப்பா அவங்கள கூப்பிட்டுறாங்க. இதோ வரேன்ப்பா அப்படின்ட்டு இவனுங்க 2 பேரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க போகாதீங்கங்க, ஏங்க கேட்டுட்டு போங்க. என்னத்தை கேட்கணும்? என்னத்தடா கேட்கணும்? என்னடா நான் சொல்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க. ஆமாம், என்ன சொன்ன நீ? ஏதோ டியூஷன் எடுங்க எனக்கு மட்டும். என்னடா என்ன சொல்ல வந்த நீ இப்போ? இல்லைடா, கொஞ்சம் இன்டெரக்டாக அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு. மூஞ்சி, டேரெக்டாக சொல்லவே துப்பு இல்லை, இன்டெரக்டாக. ஏன்டா நீலாம் உயிரோட வந்து என் உயிரை வாங்குற? போய் சாவீங்க. அது அவ்வளோ சொல்லி கூட்டிகிட்டு வந்தா இங்கே வந்தால் டியூஷன் எடுங்க கிளாஸ் எடுங்கன்னுக்கிட்டு மூஞ்ச பாரு. இப்போ என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறதுனா இன்றைக்கி அவ்வளோதான், அதான் போயிட்டால, வா நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நாளைக்காக வந்து டேரெக்டாக சொல்லி தொலை. இந்த மாதிரிலாம் சுற்றி வளைச்சி சொல்கிறேன்னு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காத மச்சான். அப்போ இன்னைக்கு அவ்வளோதான், அதான் போயிட்டால, கதை சாத்திட்டு வந்து தொலை அப்படின்ட்டே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக் வேற புலம்பிகிட்டே போயிட்டுருக்கான். ஹோஜன் தான் திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு சந்துக்குள்ளே ஒரு பையன் அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் அதை பார்த்துடுறான். ஹோஜனா அங்கே பாரு, நம்ம வாண்டு தானே அது? ஆமாம் மச்சான், அவளே தான். எவனா அவகிட்ட ஒம்பு பண்ணிகிட்டு இருக்கான் போல, வாடா என்னன்னு கேட்கும். மச்சான் இரு ஒரு நிமிஷம், அவன் யாருன்னு தெரியுதா? யாரா இருந்தா என்னடா, வாடா. மச்சான் நில்லுடா, அவன் பார்க்கா? ஆமாம் மச்சான், நல்லா பாரு, அவன் யாருன்னு தெரியும்ல, நம்ம ஏரியா ரவுடி. போய் மாட்டினோம் அவ்வளோதான், நம்மளை தவிடு தள்ளிடுவான். அதுக்குன்னு அவளை காப்பாற்ற வேணாமா? காப்பாற்றலான்டா, அப்புறம் நம்மளை யார் காப்பாற்றுறது? ஹோஜனா, இப்போ நீ வரியா இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, அவன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான், சங்கு ஊதிடுவான் நம்மளுக்கு. அப்புறம் வேறு என்னடா பண்ணுறது? அவளை அப்படியே விட்டுட்டு போக சொல்கிறியா? போகலான்னு சொல்ல, போயிட்டு நம்ம பசங்க யாராவதுன்னு ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வருமா? அதுக்குள்ளே அவளை தான் பண்ணிட்டானா? பாவுண்டா, சின்ன பொண்ணு மச்சான். ஆனால் அவன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்டா, அவன் கேங்கில் இருக்க எல்லா பசங்களும் தட்டி மாடு மாதிரி இருப்பானுங்க. எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடித்தா அவ்வளோதான் ஜங்குக்கா. ஆனால் அவள் பாவுண்டா, புரியுதுடா. இரு, ஏதாவது யோசிக்கலாம் இரு. நீ யோசிக்கிறதுக்குள்ளே அங்கே ஏதாவது ஆயிடும்டா. இரு பதட்டப்படாத இரு அப்படின்ட்டு ஹோஜன் யோசிக்க அவனுக்கு எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குது.
என்னடா அதாவது வந்துதா என்ன? ஒன்றும் வரலடா. உன்கிட்ட போய் கேட்டேன் பார் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவனோட ஓவர் ஜாக்கெட்டை பார்க்குறான். டக்குன்னு அதை அப்படியே கழட்டுறான். என்னடா என்ன பண்ணுற? இங்கே பார், அவனுக்கு நம்மளை தெரியாத மாதிரி அவளை காப்பாற்ற என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ண போகிற? இதோ பாரு, நான் இந்த ஓவர் ஜாக்கெட்டை வச்சு அப்படியே அவனுக்கு பின்னாடி சைடு போயிட்டு அவன் மூஞ்சில் போட்டு மூடி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறேன். நீ முன்னாடி இருந்து அவனை அடி, நம்ம அவளை காப்பாற்றிடலாம். டே என்னடா என்ன அடிக்க சொல்கிறேன்? எனக்கு அடிக்கலாம் தெரியாதுடா. ஆமாம், உனக்கு திங்க மட்டும் தான் தெரியும், நல்லா தட்டா. இந்தா புடி, நீ எடுத்துகிட்டு போய் அவன் மூஞ்சில் போட்டு டைட்டாக பிடிச்சிக்கோ. டே எனக்கு பயமாக இருக்குடா. செருப்பாலே அடிப்பான் ஹோஜனா, போ மரியாதையா போ அப்படின்னு அவனை அனுப்ப அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. என்னடா சுகரா என்ன? டே பயத்தில் நடுங்குதுடா, பயமாக இருக்குது ஜங்கு. இங்கே பாருடா, பயமாக இருக்குன்னா அந்த ஜாக்கெட்டை மட்டும் விட்டுறாத. அப்புறம் அவன் நம்ம 2 பேர் மூஞ்சும் பார்த்துட்டான்னா அவ்வளோதான். மரியாதையாக டைட்டாக பிடிச்சிக்கோடா. போய் தான் ஆகணுமா? போகலன்னா அவனுக்கு பதிலாக நான் உன்னை சாவடிச்சிடும். போய் தொலைடா அப்படின்ட்டே தள்ளி விடுறான். இவனும் பொறுமையாக போயிட்டு பின்னாடி வந்து அவன் ஃபேஸில் போட்டு கவர் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கும் பின்னாடியே வந்து அவன் மூஞ்சிலே நல்லா குத்துறான். உங்களுக்கு இப்போ தான் உயிரே வருது, ஆனால் ரொம்ப பயந்துருப்பீங்க. அப்படியே உங்கள் பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது, அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அவனை அடிச்சுக்கிட்டே உங்களை திரும்பி ஒரு பார்வை பார்க்குறான். அவன் பார்க்குறது உங்களுக்கு நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு பதில் எதுவும் பேச முடியல. அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த பையன் வேற கத்திட்டு இருக்கா, யாரா நீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு. பட் ஜங்குக்கு நல்லா அவன் மூஞ்சிலே 4 குத்து குத்திட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே அவனை கீழே தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டு அப்படியே ஒரு வீட்டோட காம்பவுண்ட் ஏறி குதிச்சுட்டு அப்படியே 2 பேரும் செட்டில் ஆகிடுறானுங்க. செம்மையாக மூச்சு வாங்குது 2 பேருக்கும். அப்படியே மூச்சு வாங்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறானுங்க. மச்சான், மாஸ் பண்ணிட்டோம்ல? ஆமாண்டா, மாஸ் பண்ணிட்டோம், அவளை காப்பாற்றிட்டோம்ல அப்படின்னு ஹோஜன் சொன்னது தான் ஜங்குக்கு உங்கள் ஞாபகமே வருது. காப்பாற்ற வந்ததே உங்களை தான். பட் பயத்தில் இவனுங்க 2 பேரும் ஓடி வந்துட்டானுங்க. நீங்கள் எங்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் யோசிக்கிறான். ஆமாம், அவன் எங்கடா? அவள் அப்போவே ஓடிட்டாளா? எப்போ ஓடுனா? நீ அவனை அடிச்சிட்டு இருந்தல்ல, அப்போவே ஓடிட்டா. நல்ல வேலை, நான் கூட அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஓடிட்டாளா? பாவண்டாண்ணா, செம்மையாக பயந்துட்டா போல. ஆமாம் மச்சான், நானும் பார்த்தேன். எப்போ பாரு துருன்னு அங்கேயும் ஓடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நல்லா வாய் அடிச்சிட்டு நம்மள்ட்ட கூட நல்லா வாய் பேசுவாள்ல, அந்த மாதிரியே அவளை பார்த்து ஃபஸ்ட் டைம் அழுகிறத பார்த்ததும் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுடா. அவளை பார்த்தியா நீ? அப்படி பயந்து போய் உடம்புலாம் அப்படி நடுக்குதுடா. ஒரே ஒரு டைம் தான் திரும்பி பார்த்தேன் அவளை. ஆனால் பாவுண்டா, செம்மையாக பயந்து போய் அப்படி அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா. ஆமாம், நானும் பார்த்தேன்டா. அதான் ஓடிட்டா பயந்து. இவன்கிட்ட எப்படி மாட்டினான்னு தெரியலையே. சரி டேய், அவனை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் பொண்ணுங்கனாலே விட மாட்டான். அதுக்குன்னு இவ சின்ன பொண்ணுடா, இவகிட்ட கூடயுமா? தனியாக மாட்டிட்டா போல. அதான் தலைவன் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை நம்ம போனோம், இல்லைனா அவ்வளோதான். அவனை இன்னும் நல்லா 4 குத்து குத்திருக்கலாம். சரியான பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் போல். சரி, காலேஜுக்கு வேற போகணுண்டா. அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் எங்கேயே உட்காந்துருக்கிறது? எட்டிப்பாரு ஹோஜ்னா, அவன் போயிட்டான். நான் அட பாவி, எட்டி பார்த்து என்னை மாட்டிக்க சொல்கிறியா? அப்புறம் எப்படிடா வெளியே போகிறது? இங்கே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது? பாரு ஹோஜுனா, போடா போய் வேலையை பாரு. டேய் பாருடா ப்ளீஸ். ஏன் நீ பார்க்குறது? நீ தாண்டா கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்க. அப்படியே லைட்டாக எட்டிப்பாரு. டேய், என்னை மாட்டி விடாமல் விட மாட்டியாடா? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, லைட்டாக எட்டிப்பாரு. பாருடா. அப்போ ஹோஜனும் லைட்டாக பயந்துக்கிட்டே எட்டி பார்க்குறான். இவனுங்க அடித்த அடியில் அந்த பையனுக்கும் லைட்டாக கேர் ஆகிருந்துருக்கும். இவனுங்க 2 பேரும் பிடிச்சி கீழே தான் தள்ளி விட்டு வந்திருப்பானுங்க. ஸோ அவன் இப்போ தான் தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்துக்கிறான். அப்படியே அவன் மூஞ்சிலேருந்து அந்த ஜாக்கெட்டை எடுக்கிறான். அவன் நோஸ்லேருந்துலாம் அப்படியே பிளட்டு ப்ளீட் ஆகுது. அதெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறான். அப்போ ஹோஜன் டக்குன்னு கீழே உட்காந்துடுறான். என்னடா போயிட்டானா? அவன் இப்போ தான் தடுமாறி எழுந்துக்கிறான். இனிமேல் போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ போகிறானான்னு பாரு. நீ மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துரு. அவனே யார் அடித்தான்னு தேடிட்டு இருக்கான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம போகலாம், உட்கார் பேசாமல் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பையனும் சுற்றி பார்த்துட்டு, டேய் டேஷு பசங்களா, எவன்டா என்ன அடிச்சது? என் மேலே கை வைக்கிற அளவுக்கு இங்கே எவனுக்குடா தைரியம்? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டிங்களா இந்த ஏரியாவில் எல்லாரும்? என் மேலே கை வைக்கிறீங்களாடா? வெக்கமா இல்லை? இப்படி என் மூஞ்ச மூடி அடிச்சுட்டு போகிறீங்களேடா மானங்கட்ட பசங்களா?
தைரியம் தான் நேராக வந்து அடிக்க வேண்டியதானடா. எவன்டா அது? எங்கடா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? பொம்பளை பசங்களா? எங்கடா இருக்கீங்க? என் கையில் மாட்டாமலா போயிடுவீங்க? பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அந்த பையன் கத்திட்டு இருக்க. இங்கே ஹோஜனும் ஜங்குக்கும் அப்படியே ஒருத்தர் பார்த்து திருட்டு முழிக்கிறானுங்க. ஸோ அவனும் கோவத்தில் கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பையன் போனான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஹோஜனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸாக நீங்கள் எங்கேயுமே வெளியவே வரல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. இன்னமும் பயந்துட்டே தான் இருக்கீங்க. வெளியே வரவே பயமாக இருக்குது உங்களுக்கு. பயத்தில் ஃபீவரே வந்திருக்கும். ஸோ அதனால் ஸ்கூலுக்கு போகாமல் டியூஷனுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. ஜங்குக்கும் 2 டேஸாக உங்களை தேடி பார்த்துருப்பான் டியூஷன்கிட்டலாம் வந்து. நீங்கள் வராததும் சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் திரும்பி வருவா அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் வந்துட்டுருக்கீங்க. பட் அவகிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. என்ன வயன், இப்போ ஃபீவர் எல்லாம் ஓகேவா? சரியாயிடுச்சா? ஆ ஓகே தான். இப்போது இன்றைக்கி மேக்ஸ் டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டா? நேற்று நீ கால் பண்ணப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. உனக்கே உடம்பு முடியாமல் இருக்குது, அதை நான் சொல்லலை. நான் மிஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ டெஸ்ட் அட்டன் பண்ண தேவையில்லை. அப்படியா, சரி. டேய் ஹோஜ்னா, என்னடா பண்ணுற? தின்னது போது எழுந்து வாடா அப்படின்னு ஜங்குக்கு வெளியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ஹோஜன் கிட்ட கத்திட்டு இருக்கான். ஹோஜன் ஜங்குக்கோட வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கை பார்த்த உடனே நீங்கள் அப்படியே அட்மையர் ஆகி அவனவே பார்த்துட்ருக்கீங்க. என்னைக்கும் இல்லாமல் ஜங்குக்கு இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியுறான். ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவனவே பார்த்துட்ருக்கீங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் உங்களை ஒரு பார்வை பார்த்துருப்பான்ல, ஸோ அன்னைக்கே அப்படியே ஃப்ளாட் ஆகியிருப்பீங்க. அப்போலேருந்தே ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இந்த 2 டேஸாகவும் அவனை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஜங்குக்கை பார்க்க உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுறான், ரொம்ப அழகா. ஏன்னா இப்போது நீங்கள் ஐஸ் ஃபுல்லாக லவ்வோட அவனை பார்க்குறீங்க. அதனாலே உங்கள் கண்ணுக்கு அவன் ரொம்ப அழகாக தெரியுறான். ஸோ அப்படி நீங்கள் அவனை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு யதார்த்தமாக திரும்புகிறான், உங்களையும் பார்த்துடுறான். ஹே அப்படின்னு அவன் கூப்பிடலான்னு வரும்போது அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சவொடனே நீங்கள் டக்குன்னு ஃபேஸை திருப்பிடுறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, உங்களையே பார்க்குறான். என்ன மூஞ்ச திருப்பிட்டு போகிறா? ஒரு வேளை பார்க்கலையோ? இல்லையே, பார்த்தாலே. சரி, இன்னைக்கு தானே வெளியே வந்திருக்கா, பேசுவா. எனிவே என்னோட லவ் ஸ்டோரி திரும்பி ஸ்டார்ட் ஆக போகுது. 2 டேஸாக வெல்லாமல் என் லவ் ஸ்டோரி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இனிமேல் நல்லா போகும் அப்படின்ட்டு அவன் அவனை பற்றி சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே டைமை பார்த்தா டைம் வேற ஆயிடுச்சு. இந்த எருமை மாட்டு பையில நான் என்ன பண்ணுறது, வரானா பாரு. டேய் தின்னி பண்ணிட்டாரோம், டைம் ஆச்சுடா, வந்து தொலைடா அப்படின்னு ஹோஜன் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் டியூஷன் வர்றதுக்காக வந்துட்டுருக்கீங்க. ஹோஜனும் ஜங்குக்கும் ஆல்ரெடி அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். என்னன்னு தெரில, இப்போலாம் அவனை பார்த்தாலே ஒரே ஷை ஆகுது உங்களுக்கு. அவங்கள பார்த்த உடனே அவனுங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீங்களாவே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான் அவங்கள. என்ன கூப்பிட்டாலே பயந்து பயந்து ஓடுவேன், வரமாட்டேன். இப்போ கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற? ஆ என்ன கதை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி இருந்தாலும் நீங்களே கூப்பிடுவீங்கன்னு தெரியும், அதனால்தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு குழஞ்சி குழஞ்சி பேசுகிறீங்க. என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாவா? ஆமாம், மரியாதையெல்லாம் பேசுகிற. இன்னைக்கு என்ன மரியாதை அப்படியே பொங்கி வழியுது? இல்லை, நீ தானே அன்றைக்கி அந்த பார்க் அடித்து அவன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றின, அதனால தான். இங்கே பாரு, நீ பாட்டு ஏரியாக்குள்ளெல்லாம் போயிட்டு நான் தான் அந்த பார்க் அடித்தேன்லாம் சொல்லிட்டு தெரியாத என்ன? ஏன்னா எனக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் பிடிக்காது. அப்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி சொல்லலை, அப்போ நான் போட்டுமா? எங்கே போகிற? இங்கே வா. எதுக்கா? உன்னை காப்பாற்றினதே உன்னை புரோக்கர் வேலை பார்க்க வைக்க தானே. இதோ பார், நான் சுமிக்கிட்ட பேசணும், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவன் சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே சேட் ஆகிடுறீங்க. என்ன கீழே குனிஞ்சிட்ட? அது நீ இன்னும் மிஸ்கிட்ட பேசலையா என்ன? அதெல்லாம் பேசி பல்பு வாங்கிட்டான், இது செகண்ட் அட்டம்ப்ட்டு அப்படின்னு ஹோஜன் சொல்ல ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்து முறைக்கிறான். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஆனால் அவனுக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது உங்களுக்கு. எதுவும் பேசலை நீங்கள். அட் த சேம் டைம் அவனோட சைட்லேருந்து யோசிக்கிறீங்க, அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா
ஓகே அவனோட ஃபீலிங்ஸ்க்கும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் அவனை பார்க்குறதுக்கு வேற உங்களுக்கு பாவமாக வேற இருக்குது. டெய்லி இங்கே வந்து வந்து நின்றுட்டுருக்கான். இன்னும் அவனோட ஃபீலிங்ஸை கூட அவன் சுமிக்கிட்ட இன்னும் சொல்லலை. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. மனசே இல்லைனாலும் நாளைக்கு மிஸ்க்கு எக்ஸாம் இருக்குது. அவங்க பஸ்ஸில் தான் போவாங்க. எப்படியும் ட்ராவல் ஒரு 1.5 hours இருக்கும். நீங்கள் அவங்க போகிற பஸ்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம். இதுக்கு தான் நீ வேணுங்கிறது. 2 நாளாக நீ இல்லாமல் எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. இந்த புறம்பக்கிட்ட கேட்டால் ஒரு ஐடியாவும் சொல்ல மாட்டான். இப்போ நீ சொன்ன பாரு. தேங்க்ஸ் வாண்டு. நாளைக்கு அந்த பஸ்ஸை பிடிக்கிறேன். சுமிக்கிட்ட என் லவ்வை சொல்கிறேன். ஆமாம் டைம் என்ன? 7:30. ஓகே இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். சரி நீ போகலாம். சரி அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஏய் வாண்டு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ட்டு நீங்கள் சோகமாக போகிறீங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டே பாதியில் நின்றுட்டு ஜங்குக்க திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே சந்தோஷத்தில் குதிச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்து ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் 1 week ஜங்குக்கு உங்கள் கண்ணிலே படலை. எங்கே போனால் என்னன்னு எதுவுமே தெரியல. நீங்களும் டெய்லி மார்னிங் ஸ்கூல் போகிறப்ப பார்க்குறீங்க, டியூஷன் வரப்பையும் பார்க்குறீங்க. அங்கெல்லாம் அவன் இல்லவே இல்லை. ஏன் வரல என்னன்னு எதுவுமே புரியல உங்களுக்கு. பட் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. சுமி ஜங்குக்கு ஓகே சொல்லலை. ஏன்னா அவங்க நடந்துக்கிறத விதத்தை வச்சு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக்கு தான் என்ன ஆனானே தெரியல. ஒரு வாரமாக எங்கே பார்த்தாலும் அவனை தேடிட்டு தான் இருக்கீங்க. இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் திரும்பி வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ வழியில் ஜங்குக்கு ஒரு கேங் ஆஃப் பாய்ஸோட உட்காந்துட்டு இருக்கான். ஹோஜனும் அங்கே தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஒரு வாரமாக அவனை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஏங்கிட்டு இருந்துருப்பீங்க. இப்போ அவனை பார்த்த உடனே அந்த ஃபீலிங்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. அப்படியே அவனவே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி என்ன நின்றுட்ட? அம்மா நீ வீட்டுக்கு போய் நான் வரேன். ஏன் எங்கே போகிறேன்? நான் சோஃபி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சோஃபி வீட்டுக்கா? இப்போ எதுக்கு? இல்லைம்மா அவள் வர சொல்லியிருந்தா, நான் தான் மறந்துட்டேன். நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். நீ போ, சீக்கிரம் வந்துடுடி. அவள் கூட எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு இருக்காத. இல்லைம்மா உடனே வந்துடுறேன், என்னன்னு கேட்டுட்டு நீ போ அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறீங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு நேராக ஜங்குக்கை பார்க்க தான் வரீங்க. ஜங்குக்கும் நீங்கள் நடந்து வரதை பார்க்குறான். ஸோ அவனும் அங்கேருந்து எழுந்து வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் தள்ளி வரான். எங்கே போயிருந்த நீ ஒரு வாரமா? எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? காலேஜெல்லாம் போகிறது இல்லையா என்ன? மார்னிங் கூட உங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தேன், உன் ஆளை காணோம். டியூஷன்கிட்டேயும் வர்றதில்ல. எங்கே தான் போனேன்? என்ன இப்போ? கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு. இல்லை உன்னை காணுன்னு. நீ எங்கே போன? நீ ஏன் டியூஷன்கிட்டலாம் வரல? இனிமேல் அங்கே வர்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்கள் ஒரு மாதிரி அவனவே பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? சுமிக்கு என்னை பிடிக்கலையா? அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா. இனிமேல் நான் அங்கே வந்து என்ன பண்ணேன்? அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு கிளியராக சொல்லிட்டா. அதனால தான் நான் அப்படியே ஒதுங்கிக்கலான்னு எதிர்பார்த்தேன். அவங்க இதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு. நீ எப்படி கெஸ் பண்ண? தெரியும் எனக்கு. அவங்க உனக்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? தெரியும்னா அப்போ வேணும்னே தான் சும்மா நாளை விட்டுட்டு இருந்தியா? எதுக்கு அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண சொன்ன? நீ அவங்கள லவ் பண்ணல, அப்போ உன் ஃபீலிங்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லணும்ல. இப்போ நீ சொல்லாமல் போயிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் என்ன அதான் ஃபீல் பண்ண. அதான் பிடிக்கலன்ட்டாலே கஷ்டமாக இருக்கா? என்ன சோகமாக இருக்குமா? புரியுது. நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனால் அதே கஷ்டத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஜங்குக்கு புரிஞ்ச உடனே அப்படியே ஷாக்காக அவங்கள திரும்பி பார்க்குறான். இந்த நேரத்தில் இதை சொல்கிறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ணாத. உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே முழிக்கிறான் அவங்கள பார்த்து. என்ன பேசிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹோஜின் ஜங்கு கிட்ட வந்துட்டு என்னடா என்ன சொல்லிட்டு போகிறா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாமலாம் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா? என்னன்னு தெரிலடா, ஏதோ உளறிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிவிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கை பார்க்குறதே உங்களுக்கு கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா அவன் டியூஷன்கிட்டேயும் வர்றதில்ல. எப்போயாவது மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் வெளியே நின்னா பார்க்குறது தான்.
அப்போ கூட நீங்கள் தான் பார்ப்பீங்க. யதார்த்தமாக அவன் பார்த்தா கூட உங்களை பார்த்து எந்த ரியாக்டும் பண்ண மாட்டான், அப்படியே மூஞ்சி திருப்பிப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமையில தான் அவங்க லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு. இப்போ நைட்டு ஜங்குக்கும் ஹோஜனும் எங்கேயோ வெளியே போயிருப்பானுங்க. வீட்டுக்கு வரதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. மச்சான் பாய்டா, நாளைக்கு பார்க்கலாண்ணா. ம் சரிடா அப்படின்ட்டு ஹோஜனை அனுப்பி வச்சுட்டு ஜங்குக்கு அவனோட வீட்டுக்கு வரதுக்காக நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ நீங்களும் அந்த டைமில் தான் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா பார்க் நடந்து வந்துட்டுருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்த உடனே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடுது. பாதி வழியில் நின்றுட்டுருக்கீங்க, எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல். எங்கேயும் நீங்கள் போகக்கூட மாட்டீங்க, ஏன்னா அவனை பார்த்த பயத்தில் ஓடாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி பயத்தில் உங்களுக்கு மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுது, பாடியெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அப்படியே நீங்கள் பயந்துட்டே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்கு அங்கே வந்துடுறான். பார்க்கையே அவன் பார்த்துருப்பான். ஸோ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஒரு வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போயிடுறான். உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்த உடனே தான் மூச்சே வருது. அதுவும் இல்லாமல் அவனை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் உங்களுக்கு. இந்த ரணகாலத்துலேயும் ஒரு குதூகலம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாள் கழித்து வேறு அவனை பார்த்துருப்பீங்க. ஸோ அவனவே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பயம்லாம் போயிடுது. அப்படியே சிரிச்சிட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அவன் அவ்வளோ க்ளோஸாக அவங்கக்கிட்ட வாலில் சாஞ்சு நீங்கள் நின்றுருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி அவன் அதுவும் அவ்வளோ க்ளோஸாக அவன் ப்ரீத் பண்ணுறது உங்கள் மேலே நல்லாவே படுது. அதுவும் இல்லாமல் அவனோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் அண்ட் அவனோட ஸ்மெல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு. பட் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக்கு உங்களை கவனிக்கல. அவன் பார்க் எதுவும் இங்கே வந்துடுவானோ அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். காட், அவன் போயிட்டான், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் தள்ளி போக நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறீங்க. அவன் போனால் போயிட்டு போகிறான். நம்மளை பற்றி பேசுவோமா? நம்மளை பற்றி என்ன தெரியாத மாதிரி கேட்குற? அன்றைக்கி நான் உன்கிட்ட சொன்னேனே, புரிஞ்சுதா புரியலையா உனக்கு? புரியல. உன் மரமண்ணுக்கு என்ன தான் புரிஞ்சிருக்கு? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அன்றைக்கி. ஓ, அதுக்கு இப்போ என்னவா? நீ எதுவுமே சொல்லலையே. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத. ஏய் லூசா நீ? இந்த வயசில் பேசுகிற பேச்சா அது? சின்ன பொண்ணு நீ, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, 12th முடிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் அடல்ட் ஆக போகிறேன். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. 18 வயசு ஆகிடுச்சுன்னா நீ பெரிய பொண்ணா? என்னை விட நீ ரொம்ப சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு? ஏதோ உனக்கும் எனக்கும் 10-15 வயசு டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி சொல்கிற. 4 வயசு தான், 4 இயர்ஸ் தான் நான் உன்னோட சின்ன பொண்ணு. 4 வருஷம் தானே? 4 வருஷம் தானா? 4 வருஷம் எவ்வளோ பெரிய கேப். ஐயோ, ஏஜ் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன வாய் தானே இது. இப்போ 4 வருஷம் எவ்வளோ பெரிய கேப் அப்படிங்கிற. அப்படியே பார்த்தாலும் என்ன 4 வயசு சின்ன பொண்ணுன்னு சொல்கிறியே. அப்போது நீங்கள் மிஸ்ஸை லவ் பண்ணப்போ அவங்கள விட கூட நீ 4 வயசு சின்ன பையன்தான். அப்படியே பார்த்தாலும் உனக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தானே எங்கள் மிஸ்ஸுக்கும் நீ. அப்போ மட்டும் உனக்கு சரியாக தெரிஞ்சது, இப்போ தப்பாக தெரியுதா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன முழிக்கிற? பாயிண்ட்டாக பேசிட்டேனேன்னு பார்க்குறியா? இங்கே பார், இதெல்லாம் லவ் கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் அன் அஃபெக்ஷன். போதும் வேறு ஏதாவது சொல்கிறியா? இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் நிறைய கேட்டுட்டேன். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு. வேறு என்ன சொல்ல? என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு. இங்கே பாரு, இதுதான் உண்மை. இந்த வயசில் வரதெல்லாம் லவ் கிடையாது, சும்மா அஃபெக்ஷன். நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால உன் கூட பழக்கிறதுனால அப்படி இருக்கலாம், மற்றபடி இது லவ் கிடையாது. இல்லை, நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறது தான் ஐ லவ் யூ. நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். இது அஃபெக்ஷன் இல்லை, எனக்கு தெரியும், லவ் தான். அப்படி இது உனக்கு அஃபெக்ஷனாக தோணுதுன்னா ஓகே, உனக்கு என்ன தோணுதோன்னு நினச்சிக்கோ. ஆனால் நீ சொல்கிறியே, இந்த அஃபெக்ஷன் கூட எனக்கு யார் மேலேயும் வந்ததில்லை, உன் மேலே தான் ஃபஸ்ட்டு. எனக்கு ஒன்று பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஷை ஆகுறேன். இதெல்லாம் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. உன்னை பார்க்கும்போது தான் எனக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குது. என்னை சுற்றி ஏதோ லவ் பிஜிஎம்லாம் ஓடுற மாதிரி. இன்னொன்று சொல்லவா, டிவியில் லவ் சாங்ஸ் எல்லாம் கேட்டால் கூட உன்னோட ஞாபகம் தான் வருது. உன்னையும் என்னையை வச்சு தான் இமேஜின் பண்ணுறேன். ரோட்டில் இல்லை வேறு எங்கேயாவது ஏதாவது இன்சிடெண்ட் நடந்தால் கூட அதெல்லாம் ஒன்றை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. எங்கே பார்த்தாலும் எனக்கு நீ தான் தெரிகிற, உன்னை தான் தேடுறேன். உன்னோட பைக், அதை வெளியே எங்கேயாவது பார்த்தா கூட உன் பைக் தானோ, நீ பக்கத்தில் எங்கேயாவது இருப்பியான்னு போய் தேடிட்டு இருக்கேன்.
அந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிட்டேன்னா என்னன்னு தெரியல. யாராவது பேசுகிற சவுண்ட் கேட்டால் கூட நீயா இருப்பியோன்னு தான் திரும்பி பார்க்குறேன். இதுக்கெல்லாம் பேர் நீ அஃபெக்ஷன்னு சொன்னீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் தான். நானும் லவ் தான் பண்ணுறேன். இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் இருந்ததே இல்லை யார்கிட்டேயும். என்னோட இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் உன்கிட்ட தான் வந்திருக்கு. என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் கூட உன்கிட்ட தான். இதோ இவ்வளோ க்ளோஸாக என் பக்கத்தில் நிற்கிறியே, இது கூட உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி எந்த பையனையும் இவ்வளோ பக்கத்தில் நான் அலோவ் பண்ணதே இல்லை. ஆனால் நீ என் பக்கத்தில் இப்படி நிற்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளோ நேரம் வேணால் நீ இப்படியே நிற்கலான்னு தோணுது. இப்போயும் இதுக்கு பேர் அஃபெக்ஷன் தான் நீ சொன்னா இருக்கட்டும், உனக்கு எப்படி தோணுதோ எடுத்துக்கோ. ஆனால் நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டே அங்கேருந்து போகிறீங்க. ஜங்குக்கு இங்கே அப்படியே பேய் அடித்த மாதிரி நிற்கிறான். நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படியே செவுத்தில் சாயிறான். அப்பா என்ன பேசிட்டு போகிறா இவ? இதுக்கு முன்னாடிலாம் யாரும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. என்ன இப்படி பேசிட்டு போகிறா? கவுந்துருவனா? கிஸ் வேறு பண்ணிட்டு போகிறா. ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்னா எனக்கு கூட இதான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு. ஜங்குக்கா கவுந்துருவியாடா அவகிட்ட? தெரியலையே அப்படின்ட்டே புலம்பிட்டு இருக்கான். அவனுக்குமே ஷை ஆகுது லைட்டாக, சிரிக்கிறான் அப்படியே. ஸோ த நெக்ஸ்ட் டே இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் டே. நைட்டுக்கா செலப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தான் பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் உங்களோட ஐடியா தான். ஏன்னா அப்போ தானே ஜங்கு கூட வீட்டுக்கும் ஸ்வீட் கொடுக்க முடியும். அதனால இப்போ பக்கத்தில் இருக்க வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, மா நான் ரெமி ஆண்டி வீட்டுக்கு போய்ட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன். சரி எடுத்துகிட்டு போ, அப்படியே அவங்கள டின்னருக்கு வர சொல்ல என்ன? சொல்லிடுறேன் அப்படின்ட்டே ஜாலியாக ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஜங்குக்கு அம்மாவுக்கும் பழக்கம்லாம் கிடையாது, ரொம்ப க்ளோஸெல்லாம் கிடையாது. சும்மா ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க தெரியும், அவ்வளோதான். எப்பயாவது ரேராக தான், அதுவும் ஃபார்மலாக தான் பேசிப்பாங்க. பட் நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கோத்து விட்டுருப்பீங்க. ஸோ அதுலேருந்தே நல்லா பேசி இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு கதவை தட்டிகிட்ருக்கீங்க. அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒயன் வா வா உள்ளே வா. என்ன புது ட்ரெஸ் எல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்கே, எங்கேயாவது வெளியே போகிறீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெட்டிங் டே, அதான் புது ட்ரெஸ். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வெட்டிங் டேவா? உங்கள் அம்மா சொல்லவே இல்லை என்கிட்ட. அவங்க யார்கிட்டையும் சொல்லலை. செலப்ரேஷன்லாம் வேணான்னு சொன்னாங்க, கேக் கூட வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் கம்பல் பண்ணி அவங்கள ஒத்துக்க வச்சேன். அப்படியா? சரி, உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடு. அதை நீங்களே டைரெக்டாக போய் சொல்லிவிடுங்க. நானா? ஆமாம், அம்மா உங்களையும் அங்கிளையும் டின்னருக்கு வர சொன்னாங்க. டின்னருக்கா? ஆமாம், வாங்க வாங்க சீக்கிரம். ஐயோ நான் வீட்டில் சமைச்சிட்டேனே ஆல்ரெடி. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நாள் தானே, வாங்க. எங்கே அங்கிள்? எங்கே அங்கிள் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டார், மார்னிங் தான். அப்படியா? அப்போ சரி நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். என்ன ஒரு நிமிஷம், நான் போய் ஜங்கு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவீங்கள்ல, வாங்க. இல்லை சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்கேன், சொன்னால் தான் சாப்பிடுவான், இல்லைனா ரூம்லேயே இருப்பான். பசிச்சா வந்து சாப்பிட போகிறாங்க, என்ன குழந்தையா? வாங்க வாங்க. இல்லை ஏன்னா அவன் சாப்பிட மாட்டான், அதெல்லாம் சாப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வெளியே வரீங்க. ஆண்டி நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். ஏன் எங்கே போகிற நீ? இல்லை இன்னும் இங்கே 2 வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கணும், பாக்கி இருக்குது, அதான். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் போயிட்டே இருங்க. சரி நீ கொடுத்துட்டு வா, நான் போகிறேன். போங்க ஆண்டி அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி உடனே வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. அப்பா, இந்த மாதிரி டைமுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். என்னை பார்த்தாலே ஓடுறல நீ, பார்க்குறேன் இன்னைக்கு எப்படி ஓடுறேன்னு அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்க்குறதுக்கு போகிறீங்க. பட் அவனோட ரூம் எதுன்னெலாம் உங்களுக்கு தெரியல. கீழே 2 ரூம் இருக்குது. இதில் ஒரு ரூம் அங்கிள் ஆண்டியோட தான் இருக்கும், இன்னொன்று அவனோட தான் இருக்குமோ அப்படின்ட்டே போயிட்டு பொறுமையாக 2 ரூமே திறந்து பார்க்குறீங்க. நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி ஒரு ரூம் ஜங்குக்கு அம்மா அப்பாவோட தான், பட் இன்னொரு ரூம் அவனோடது கிடையாது, அது கெஸ்ட் ரூம் போல். நீங்கள் பார்த்துட்டு இந்த ரூம் இல்லையா, அப்போ மேலே இருக்க ரூமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மேலே போகிறீங்க. ஜங்குக்கோட ரூம் டோர் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு, லைட் எரிஞ்சிட்ருக்கு. இங்கே தான் லைட் எரியுது, இதான் இவனோட ரூமுன்னு நினைக்கிறேன். இதோ வரேன் அப்படின்ட்டே ஓடுறீங்க. போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓப்பன்லாம் பண்ணல, டோரை தான் நாக் பண்ணுறீங்க. கதவு திறந்தாமல் இருக்குது, தெரியலையா? உள்ளவா. இதோ வரேன் அப்படின்னு சிரிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு வந்து பெட்டில் படுத்துட்டு ஃபோனில் அப்படியே கேம் விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு
டோரை லாக் பண்ணுறீங்க? டோர் லாக் ஆகுற சவுண்ட் கேட்ட உடனே ஜங்குக் திரும்பி பார்க்குறான். உங்களை பார்த்த உடனே அப்படியே பேன்னு பார்க்குறான். ஏன்னா இன்னைக்கு உங்களோட லுக் அப்படி. ஜங்குக்கா, அந்த குட்டி பிசாசா இவ? என்னடா இப்படி இருக்கா? இவ்வளோ நாள் ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்க்கும்போது சின்ன பொண்ணாக தெரிஞ்சா இப்போ என்ன இப்படி இருக்கா? இவ்வளோ நாள் இவ்வளோ சுமாரான ஃபிகர்னு நினச்சேனே, இன்னைக்கு சூப்பராக இருக்கா. கவுந்துருவனா? என்ன அப்படி பார்க்குற? அழகா இருக்கனா என்ன? ஏய், நீ எப்படி இங்கே யார் ரூமுக்கு? எப்படி வந்த? கீழே எங்கள் அம்மா இருந்தாங்களே. உங்கள் அம்மாலாம் இல்லை. இல்லையா? எங்கே போயிருக்காங்க? அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க டின்னருக்காக. வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் நான் ஒன்றை பார்க்கலான்னு வந்தேன். பக்கத்துலலாம் வராத, அங்கே நில்லு. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு தள்ளி நின்று உன்னை பார்த்துட்டு போவேனா? எப்படி பக்கத்தில் வராமல் அப்படின்ட்டு முட்டி போட்டுக்கிட்டே அப்படியே பெட்டு மேலே ஏறுறீங்க. ஜங்குக்கு அப்போ எழுந்துக்கலான்னு போகிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு அவன் மேலே போயிட்டு படுத்துக்கிறீங்க. இச்சை, என்னடி பண்ணுற? எழுந்துரு, மரியாதை எழுந்துரு. எதுக்கு? கொஞ்ச நேரம் அவன் கூட இருக்கலான்னு தானே வந்தேன். எதுக்கு போக சொல்கிற? நான் தள்ளி போக மாட்டேன் அப்படின்ட்டு டைட்டாக அவனை ஹக் பண்ணுறீங்க. நான் கேம் விளாண்டுட்டு இருக்கேன், நீ தள்ளி போறியா? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எதுக்கு உனக்கு ஃபோன்? கொஞ்ச நேரம் என் கூட ப்ளே பண்ணு அப்படின்ட்டு அந்த ஃபோனை வாங்கி கொஞ்சம் தள்ளி தூக்கி போட்டுடுறீங்க. வாய் வாய், இந்த வயசில் என்ன பேச்சுடி பேசுகிற நீ? அப்புறம் இப்போ பேசாமல் வேற எப்போ பேசுகிறது? இங்கே பாரு, நீ தள்ளி போய்ட்டு மரியாதையா. ஐயோ, இங்கேயோ டச் ஆகுது வேற. என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை. இப்போ நீ எழுந்துக்கிறியா? அப்போ நீங்கள் 2 சைடும் கையை ஊனிட்டு லைட்டாக அப்படியே எழுந்துட்டு, எதுக்கு என்னை துரத்திட்டே இருக்க? நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். வந்ததுலேருந்து போப்போன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் நீ பண்ணணும். நீ தெரியாமல் என்னோடய வீட்டுக்கு வரணும். ஆனால் நான் வந்துட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படணும். என்னை துரத்துற அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்க. ஜங்கு உங்கள் ஃபேஸே பார்க்கல. என்ன நான் பட்டு பேசிகிட்டு இருக்கேன், எங்கே பார்க்குறான் இவன் அப்படின்ட்டு குனிஞ்சு நீங்களும் பார்க்க ஜங்கு உங்கள் செஸ்ட்டை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் லைட்டாக ஏஞ்சிருப்பீங்களா, ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கீழே இறங்கி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே ரிவீல் ஆகுது. ஜங்குக்கு அதை தான் பேன்னு பார்த்துட்ருக்கான். அதை பார்த்த உடனே உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஷையாக வேற ஆகுறீங்க. ஹலோ சார், இங்கே கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அவன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் அப்போ அப்படியே அவன் ஃபேஸை திருப்பி, என்ன சார் என்ன? நான் பேசிகிட்டே இருக்கேன், எங்கே பார்த்துட்ருக்கீங்க? நான் எங்கேயும் பார்க்கலையே. தெரியுது நீங்கள் எங்கேயும் பார்க்கலன்னு. வாய்க்கீழே இப்போ நீ பேசின வெளியே போன்ட்டு. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்குற? வெக்கமா இல்லை? எது உன்னை இருடி வரான் அப்படின்ட்டு உங்களை கீழே தள்ளிட்டு அவன் மேலே வரான். ஏண்டி இப்படி ரூம் வரைக்கும் வந்து காட்டிகிட்டு இருந்தா பார்க்காம என்ன பண்ணுவாங்க? பார்க்கக்கூடாது சார், நீங்கள் தான் என்ன துரத்துனீங்கல்ல, அப்போ பார்க்கக்கூடாது. நான் ஏதோ வேணும்ட்டு பார்த்த மாதிரி சொல்கிறேன். ஏதோ யதார்த்தமாக நடந்தது பார்த்தேன். அப்படியே நல்ல மாதிரியே நடிக்கிற. இங்கே பாரு, இப்படியெல்லாம் நடந்தால் எவனா இருந்தாலும் பார்க்க தான் செய்வான். முதல்ல நீ எழுந்துரு, போ, வெளியே போ. நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். ஐயோ கடவுளே, இவகிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்களேன். விம்சை தாங்கலை. இப்போ என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு இங்கே வந்த? என்ன கேட்டாலும் கொடுப்பியா? இந்த டபுள் மீனிங்லலாம் பேசுகிற அளவு வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான், வாயில் ஒரு பல்லு இருக்காது. சரி, டேரெக்டாகவே கேட்குறேன், ஒரு கிஸ் கொடு, போயிடுறேன். எது? ஆமாம் கொடு, போயிடுறேன். அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. அப்போ நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். எங்கள் அம்மா வந்துடுவாங்கடி, தயவு செஞ்சு எழுந்து போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன். சின்ன பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணுற பார்த்தியா? நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. அப்போ நான் எழுந்து போ. முடியாது, நீ கொடு, நான் போகிறேன். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். பார்க்காத, சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடுவேன். அப்புறம் உங்கள் அம்மா வந்து நீ மாட்டிக்கிட்டேன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா, இப்போவே சொல்லிடுறேன். முறைக்காத, கொடு அப்படின்ட்டு ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகுறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. க்யூட்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். சொல்லப்போனால் அவனுக்குமே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் வரான். ஜங்கு, டேய், இன்னும் நீ சாப்பிட்லையா? சாப்பாடெல்லாம் ஆறிய போயிருக்கும். என்ன தாண்டா பண்ணுற அந்த ரூமில் அப்படின்னு கீழே இருந்து ஜங்குக்கு அம்மாவோட வாய்ஸு. 2 பேருமே அப்படியே பயந்துடுறீங்க. ஐயோ ஆண்டி வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது? என்ன கேளு. இப்போ எப்படி போகிறதுண்ணா? அதெல்லாம் உன் பிரச்சனை, எப்படியாவது போ. என்ன நீ இப்படி சொல்கிற? அவங்க பார்த்துட்டாங்கன்னா? இப்போ தானே வாய்க்கீழே பேசினேன், பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்புறம் என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ சும்மா சொன்னேன்,
ஆண்டி பார்த்துட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அடி பின்னிடுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, என்னை எப்படியாவது காப்பாற்று. எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது போ, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். எங்கே எழுந்துக்கிற? போகாத போகாத ப்ளீஸ், என்னை எப்படியாவது அனுப்பி வச்சுட்டு அப்புறமா போ, இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஆண்டி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா நான் செத்த. ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாவது என்ன காப்பாற்று ப்ளீஸ். சரி சரி இரு, ஏதாவது பண்ணுறேன். என்ன பண்ணுவேன்? ஏதாவது பண்ணுறேன்டி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுரு. அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அம்மா ரூம்க்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வர சவுண்ட் கேட்டு நல்ல வேலையாக ஜங்குக்கு உங்களை டோர் பின்னாடி ஒளிய வச்சுருப்பான். டே, சாப்பாடு செஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது? ஹாரியே போயிருக்குண்டா, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணுற? வரம்மா, இதோ வரேன். எப்போ வருவ? வரம்மா, நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் ரூம் போய் தூங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நீ வரமாட்ட, நீ வா வந்து சாப்பிட்டு, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கிறேன். இல்லைம்மா, நீங்கள் போய் தூங்க, நான் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். நீ எடுத்து வைக்க மாட்டடா. இல்லைம்மா, நான் எடுத்து வச்சுக்கிறேன், போய் தூங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். மறக்காமல் வச்சுருவ தானே? வச்சிடுறேம்மா. சாப்பாடு மீந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வை, காலி பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டுரு என்ன? சரி சரிம்மா. சீக்கிரம் வந்து சாப்பிட்றா, நான் போனதுக்கப்புறம் ரூம்லேயே உட்காந்துருக்காத. சரிம்மா, சரி நான் வரேன், நீங்கள் போங்க உங்கள் ரூமுக்கு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறீங்க. முழிக்கிறத பாரு, எல்லா திருட்டு வேலையும் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படின்னு உங்களை திட்டிகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சிரிப்பு தான் வருது உங்களை பார்க்குறதுக்கு அவனுக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களை கூட்டிகிட்டு கீழே வரான். நீங்கள் பயந்து பயந்து தான் வரீங்க. ஆண்டி ரூம்லேருந்து வந்துட மாட்டாங்கல்ல? வர மாட்டாங்கடி, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் பயத்தில் அவன் ஷர்ட்டை இருக்கமா பிடிச்சிட்டே தான் நடந்து வரீங்க. ஸோ அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். போ. நீங்கள் அப்போ யாராவது ரோட்டில் தெரிஞ்சவங்க வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஜங்குக் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே நீங்கள் சொன்னதான் யோசிச்சு பார்க்குறான். கிஸ் பண்ணாதான் போவேன்னு சொல்லியிருப்பீங்கல்ல, இப்போ பயந்துக்கிட்டு ஒரு பாய் கூட சொல்லாமல் ஓடிட்டுருக்கீங்க. அதை பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக வருது அவனுக்கு. அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஜங்குக்கும் ஹோஜினும் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பைக்கில் வந்துட்டுருக்கானுங்க. அப்போ ஆப்போசிட்டில் அந்த பார்க் வந்து மடக்கிறான். ஜங்குக்கும் ஹோஜினும் கூட அடிச்சிருப்பானுங்கள்ல, ஸோ அந்த பையன். இவனுங்களுக்கு அந்த பையனை பார்த்த உடனே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் வெளியே காட்டிக்கல. என்னண்ணா? என்ன? கிரிக்கெட் விளையாட 2 கை குறையுது. நீங்கள் 2 பேரும் வந்தீங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் இறங்குறீங்களா அப்படின்னு அவன் சொல்லும்போது சுற்றி அப்படியே பசங்களாம் வந்து ரவுண்டு கட்டுறானுங்க. ஹோஜின் அவனுங்களெல்லாம் பார்த்துட்டு பயத்தில் ஜங்குக்கோட ஷோல்டர் அப்படியே பிடிக்கிறான். ஜங்குக்கும் திரும்பி பார்த்துட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அவனுக்கும் பயம்தான், ஏன்னா இவனுங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. ஆனால் அங்கே ஒரு 7 பசங்க சுற்றி ரவுண்டு போட்டு நிற்கிறானுங்க. இவனுங்க அப்படியே எதுவுமே பேசாமல் பார்த்துட்டே இருக்கானுங்க. இறங்குங்க தம்பிங்களா, இறங்குங்க. அண்ணா இறங்குடா, சொல்கிறேன்ல இறங்கு. அப்போ இவங்களும் பயந்துக்கிட்டே இறங்க. டேய் இங்கே வா, இந்த பைக்கு தூக்கி வரோம் போடு. அண்ணா என்ன விஷயம்? என்ன விஷயமா? இந்நேரத்துக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு அவன் சொல்லும்போது இங்கே அவனுங்க 2 பேர்த்துக்கும் செம்ம பயம். தம்பிங்களுக்கு தெரியல போல். டே அந்த மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படிங்கும்போது அந்த பையனும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். ஆக்சுவலாக அது பார்க் அடிச்சிருப்பானுங்கள்ல, அந்த வீடியோ தான். அங்கேருந்த ஒரு வீட்டோட சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. அதை பார்த்த உடனே ஹோஜினுக்கெல்லாம் உயிரே இல்லை, செத்தோம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். எங்கே இருந்து தம்பிங்களா உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? என்னைய அடிக்கிற அளவுக்கு? அண்ணா நீங்கள் அன்றைக்கி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி, அதனால தானே வேறு வழி தெரியல. அதுக்கு மேலே கை வைப்பீங்களா? அண்ணா பாவம், நான் அந்த பொண்ணு, உங்கள் மேலே தான் தப்பு. தப்பு சரியெல்லாம் பற்றி என்கிட்ட பேசுகிறியா நீ? அப்போ ஹோஜில் இருந்துட்டு அண்ணா அந்த பொண்ணை காப்பாற்ற தானே அப்படி பண்ணோம், மற்றபடி உங்களை அடிக்கணும்லாம் எதுவும் இல்லைண்ணா, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுண்ணா, மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. அந்த பொண்ணை காப்பாற்ற நீங்கள் யார்டா? ஹீரோவா நீங்கள் 2 பேரும்? ஏரியாவில் எங்கேயா தப்பு நடந்தால் உடனே என்ட்ரி ஆகிடுவீங்களா? அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருண்ணா. அதை எப்படி விட முடியும்? என்ன அடி அடிச்சிங்க அன்றைக்கி, என்ன திருப்பி கொடுக்காம விட முடியுமா? அண்ணா வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, ஏதோ தெரியாமல் நடந்துச்சுண்ணா. தெரியாமல் எப்படி நடக்கும்? வேணும்னு தான் என்ன அடிச்சிருக்கீங்க. அதே ரோட்டில் எத்தனையோ பேர் போனானுங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி. ஆனால் நீங்கள் 2 பேரும் நடிச்சிருக்கீங்க. எப்படி திருப்பி கொடுக்கலண்ணா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நாளை பின்ன நான் ரோட்டில் நடமாட முடியுமா? சின்ன பசங்கள்கிட்ட அடி வாங்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்க, அப்புறம் என் மரியாதை என்ன ஆகுறது தம்பிங்களா?
அதனால அடி வாங்கிக்கோங்க. அண்ணா எல்லாரும் பார்க்குறாங்கண்ணா. அதுக்கு தான் தம்பி இந்த இடத்த சூஸ் பண்ணேன். நான் அப்புறம் அடிச்சேன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல. டேய், பொருளெல்லாம் எல்லோரும் ரெடியாக வச்சுருக்கீங்களாடா? என்னடா தம்பிங்களா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த பையன் நக்கலாக சிரிக்க சுற்றி இருக்க பசங்கெல்லாம் பக்கத்தில் வரானுங்க. ஹோஜினெல்லாம் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் பயமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வெளியே காமிச்சிக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணி ஈவினிங் டியூஷனில் சுமி லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஏய், நம்ம ஏரியாவில் அந்த பார்க் இருக்கான்ல, ஆமாம், அந்த பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு இருப்பானே அவனா? அவன்தான். அவன் இன்னைக்கு 2 பசங்களை போட்டு அடிச்சானா? அவன் மட்டும் இல்லை, அவன் கேங்கில் எல்லாரும் சேர்ந்து. நான் டியூஷன் வரும்போது பார்த்தேன். பாவம், அந்த 2 பசங்களும் போட்டு செம்மையாக அடிச்சிட்டானுங்க. ஆமாம், யார் அந்த பசங்க? அந்த பசங்க இந்த ஸ்ட்ரீட் தான். நீ கூட பார்த்துருப்பே, நம்ம டியூஷன் கிட்ட கூட வந்து அடிக்கடி நின்றுட்டுருப்பாங்க. ஆமாம், நான் பார்த்துருக்கேன். ஒரு டைம் ஒய்யன்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அதே பசங்க தான் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இது உங்களுக்கு கேட்டுறது. நீங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்ருப்பீங்க. டக்குன்னு அப்படியே திரும்பிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்போது? அது நம்ம டியூஷன்கிட்ட 2 பசங்க வந்து நிற்பானுங்கள்ல, உங்ககிட்ட கூட பேசுவாங்களே, அவங்கள இன்னைக்கு அந்த பார்க் போட்டு அடிச்சிட்டான். நான் டியூஷன் வரும்போது பார்த்தேன். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் இவங்கிட்ட. அதை கேட்ட உடனே உங்களுக்கு செம்ம பயமாயிடுது. டக்குன்னு அங்கேருந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த பொண்ணுங்க 2 புரியாமல் பார்க்குது. சுமியும் பார்க்குறாங்க, எங்கே ஓடுறா அப்படிங்கிற மாதிரி. பேகு திங்ஸு எதுவுமே எடுக்கல, அப்படியே போட்டுட்டு ஓடுறீங்க. அப்போ சுமி இருந்துட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்து, ஒயன் எங்கே போகிறா? தெரியல மிஸ், அவள் பாட்டு திடீர்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே ஓடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நேராக நீங்கள் ஜங்கோட வீட்டுக்கு தான் ஓடி வரீங்க. வந்து வேகமாக கதை தட்டிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அம்மா தான் வந்து திறக்கிறாங்க. ஆன்ட்டி, ஜங்குக்கு எங்க? அவன் இங்கே இல்லையேம்மா. அம்மா, நீ எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? மூச்சு வாங்க. அதை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஜங்குக்கு எங்க? அவன் ஹோஜின் வீட்டில் இருக்கதா சொன்னான். நைட்டாக அங்கேயே தூங்கிக்கிறானாம்மா. ஹோஜின் வீட்டில்? அப்போ சரி அப்படின்ட்டு ஹோஜின் வீட்டுக்கு ஓடி வர ஆரம்பிச்சிடுறீங்க. ஜங்குக்கு அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாமல் எதுக்கு இப்போ ஓடி வந்தால் திரும்பி ஓடிட்டு இருக்காளுங்கிற மாதிரி உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ வேகமாக ஹோஜின் வீட்டுக்கு தான் ஓடி வந்து கதை தட்டிட்டு இருக்கீங்க. ஹோஜினும் வந்து திறக்கிறான். சரியான அடி அவனும் கை கால் தலையெல்லாம் கட்டு போட்டுட்டு நிற்கிறான். பார்த்த உடனே பாவமாயிடுது உங்களுக்கு. இருந்தாலும் அவன்கிட்ட எதுவும் கேட்கல நீங்கள். உங்களுக்கு இப்போ ஜங்குக்கா தான் பார்க்கணும். ஹே வாண்டு, நீ என்ன எங்க ஜங்குக்கு எங்க? அவன் உள்ளே இருக்கான். அம்மா ஏன் அப்படின்னு அவன் கேட்கும்போது பதில் எதுவும் சொல்லாமல் வேகமாக உள்ளே ஓடுறீங்க. பெட்டில் ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கான். அதே நிலமை தான் அவனுக்கும். அவனும் தலை கை காலெல்லாம் கட்டு போட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்ததும் அப்படியே உங்களுக்கு அழுகையே வந்துடுது. வேகமாக ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒயன், நீ எப்படி இங்கே வந்த? உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு அவன் கேட்கும்போது நீங்கள் வாயவே திறக்காமல் அழுதுட்டு இருக்கீங்க. உன்னை தான் கேட்குறான் ஒயன். ஏய், அழாதடி. ஏய், இங்கே பார் ஒயன், இங்கே பாருடி என்ன அப்படின்ட்டு ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் டைட்டாக அவனை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லைடி, அழாதடி தயவு செஞ்சு. ஒன்றும் இல்லையா? இவ்வளோ அடிபட்டிருக்கு, எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்று பார்த்தாலே அழுகையாக தான் வருது. சரி இப்போ அழுதா சரியாயிடுமா என்ன? எனக்கு வருது, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இப்படி உன்னை பார்க்கும்போது நான் அழுகாமல் என்ன பண்ணேன்? சரிடி, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் என்னால் தானே, நான் தானே இதுக்கு காரணம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா? அப்படி தான், அன்றைக்கி எனக்காக சண்டை போட போய் தானே இன்னைக்கு உனக்கு இந்த நிலமை. என்னால் தான், பாவம், என்னால் தான் உனக்கு இந்த நிலமை. நீ அப்படியே போயிருக்க வேண்டிதானே. எதுக்கு வந்து என்னை காப்பாற்றுன? அதனால தானே இன்னைக்கு உனக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. போயிருக்கணுமா? என்னடி பேசுகிற லூஸ் மாதிரி? இல்லை, என்னால் தான் உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம். நான் உன் லைஃப்பில் வந்திருக்கவே கூடாது. நீ போன்னு சொல்லும்போதே நான் போயிருக்கணும். என்னால் தான் உனக்கு எல்லா ப்ராப்ளமும். நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லும்போது நான் கேட்டிருக்கணும். நான் வந்திருக்கவே கூடாது உன் லைஃப்பில். நீ சொன்னது கரெக்ட் தான் ஜங்கு. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். நான் உனக்கு வேண்டாம். கரெக்டு தான், நான் உனக்கு வேண்டாம். இங்கே பாரு, லூஸ் மாதிரி வளராத. முதல்ல என்ன பாரு, கையை இடுறி அப்படின்ட்டே ஃபோர்ஸாக உங்கள் 2 ஆம்ஸையும் பிடிச்சி அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணுறான். என்ன எதுக்கு இப்போ பைத்து மாதிரி வளரிட்டு இருக்க? இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். அவனுக்கு வேண்டாம் ஜங்கு.
ஆ ஜங்கு, இப்போ சொல்கிறேன், எனக்கு நீ வேணும். என்ன? ஆமாண்டி, எனக்கு நீ வேணும். ஆ ஜங்கு, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. உண்மைதான் சொல்கிறியா? ஏன் போய் சொல்கிற மாதிரி தெரியுதா? இல்லை, என்ன திடீர்னு இவ்வளோ நாள் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன், அப்போல்லாம் போன்னு துரத்திட்டு இப்போ என்ன திடீர்னு? திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை, முன்னாடியிலேருந்தே பிடிச்சிருந்தது, சொல்லலான்னு இருந்தேன். சர்ப்ரைஸாக ஆனால் இப்போது சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியிலேருந்துன்னா எப்போத்துலேருந்து? அன்றைக்கி எனக்கு கிஸ் பண்ணல ஃபஸ்ட் டைம், அந்த வீட்டுக்கு பின்னாடி, அப்போத்துலேருந்து. அப்போன்னா இவ்வளோ நாள் வேணும்ன்ட்டு தான் என்ன அலை விட்டுட்டு இருந்தியா? இல்லை, சும்மா கொஞ்ச நாள் ஃபன் பண்ணலான். ஃபன் பண்ணவா? ஃபன் பண்ண நான் தான் கிடச்சேனா உனக்கு? உனக்கு கூட என்னை பிடிக்கலன்னு இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னை அடிக்கலாம் செஞ்சிடாத. ஏற்கனவே நிறைய அடி வாங்கி போய் ரொம்ப டேமேஜ் ஆகி உட்காந்துருக்கேன். அடிச்சிடாதரி, சத்தியமாக தாங்க முடியாது. உன்னை யார் இப்படி அடி வாங்கிட்டு வர சொன்னா? உனக்கு கை இருக்குல்ல, திருப்பி அடிக்க தெரியாதா? கிழிப்பாங்க. நாங்கள் 2 பேருடி, அங்கே அவனுங்க 7 பேர் நிற்கிறானுங்க, அதுவும் தட்டி தட்டி பசங்களா. அவனுங்கள போய் அடிக்க சொல்கிறியா? சும்மா நின்னத்துக்கே பொழந்து எடுத்துட்டானுங்க. அடிக்கலாம் கை ஓகியிருந்தா அவ்வளோதான். ஹோஜின்னு அடிக்கலையா? சார் தானே, அடிப்பார். என்னோட அதிகமாக அவர் தான் அடியை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ, என்னடி? இல்லை, உன்னை பார்க்க வர அவசரத்தில் ஹோஜின் கிட்டே என்ன இதுன்னு விசாரிக்காமலே வந்துட்டேன். நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுவா? வேண்டாம், வெளியே தான் நிற்பான், போகும்போது கேட்டுக்கலாம். ஆமாம், அங்கிள் ஆண்டிக்கு தெரியுமா? யார்? எங்கள் வீட்டில்? எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அழுதே என் உயிரை வாங்கிடும். அதுக்கு மேலே எங்கள் அப்பா, அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவங்கக்கிட்டலாம் சொல்லி என்னால் திட்டு வாங்க முடியாது. நீ எதுவும் சொல்லலை? இல்லை, சொல்லலை. அப்படியே இருக்கட்டும். அப்போ வீட்டுக்கு போக மாட்டியா? எவ்வளோ நாளைக்கு சமாளிப்ப? ஹோஜினோட வீட்டில் அவங்களாம் ட்ரிப் போயிருக்காங்க. எப்படியும் வரத்துக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் ஏதாவது சமாளித்து அவன் வீட்டில் தங்கிட வேண்டியதான். அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் சரியாயிடும், அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிப்பேன். ஓ சரி. அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கு விண்டோ வழியாக பார்க்குறான். டியூஷன் முடிச்சுட்டு 2 பசங்க நடந்து போயிட்டுருக்காங்க. ஓயன், டியூஷன் முடிஞ்சிச்சு போலடி. அப்போ நீங்களும் டைமை பார்த்துட்டு. ஆமாம், முடிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. சரி, அப்படின்னா நீ கிளம்பு. போகணுமா? இல்லை, நான் இங்கேயே இருக்கேனே உன் கூடவே. எதுக்கு? உங்கள் அம்மாக்கிட்ட செருப்படி வாங்குறதுக்கா? நீங்கள் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்க. மரியாதை கிளம்பு. என்ன, இப்போதான் நான் வந்தேன், அதுக்குள்ளே துரத்தலாம் இல்லடி, வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஜங்குக்கா, நான் போய் தான் ஆகணுமா? போ, நாளைக்கு வேணா வந்து பாரு. நாளைக்கு வரவா? மார்னிங்கே செருப்பாலே அடிப்பேன். ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்காக வா போதும். ஈவினிங் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் போக சொல்லிவிடுவேன், இன்னைக்கு மாதிரி. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்தா போதும், இப்போ கிளம்பு. என்ன நீ ரொம்ப மோசம். நான் நாளைக்கு வரவே மாட்டேன். சரி, வராத. இதான் சான்ஸ்ன்னு வேணான்னு சொல்லுவியே. நான் வருவேன், ஸ்கூல் முடிஞ்ச உடனே வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சரிடி, இப்போ போ, பார்த்து வீட்டுக்கு போ. அப்படின்னு மனசே இல்லாமல் நீங்களும் அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு போகிறீங்க. வெளியில் தான் ஹோஜின் நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஹோஜின் அண்ணா, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? ஏது அண்ணாவா? ஆமாம் அண்ணா. என்ன புதுசாக அண்ணா பெரியாருங்கிற? என்ன விஷயம்? இவ்வளோ மரியாதைலாம் பேச மாட்டேன்னு என்கிட்ட. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? எப்போதும் உங்கள் மேலே எனக்கு மரியாதை தான். என்ன ஒன்று வெளியே காட்டிக்க மாட்டேன். ஓ அப்படி. ஆமாண்ணா, உடம்பு பார்த்துக்கோங்க, ஜங்குக்கையும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் நாளைக்கு வரேன், என்ன? பாய், போயிட்டு வரேன் அப்படின்ட்டே போகிறீங்க. இங்கே நீங்கள் போன உடனே ஹோஜின் டக்குன்னு ரூமுக்கு தான் வரான். என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? அவள் எதுக்கு இங்கே ஒன்றை பார்க்க வந்துட்டு போகிறா? இதெல்லாம் என்னடா கேள்வி? ஒரு காதலனை பார்க்க காதலி வந்துட்டு போகிறா, இதில் என்ன இருக்குது? என்ன காதலியா? ஆமாம் மச்சான். இது எப்போத்துலேருந்துடா? இந்த ட்ராக் எனக்கு தெரியாமல் எப்போத்துலேருந்து ஓடிட்டுருக்கு? கொஞ்ச நாளாவா? உன் கூட எதனடா இருக்க? எனக்கு ஒன்றுமே தெரியல. இல்லைடா, நீ இல்லாத போது. அட பாவி, பிக்கப் பண்ணிட்டியா? சரிடா, நல்லா இரு. எனக்கு தெரியாமலே கமிட் ஆகிட்ட. அப்போ அவ்வளோதான் எனக்கு மரியாதை இல்லை. என்னை உன் உயிர் நண்பன் சொன்னியடா, பார்த்தான்னு சொன்னியடா.
இந்த பார்த்தா கிட்டே இருந்தே மறைச்சிட்டல்ல. டேய் மறைக்கணும்லாம் இல்லை, ஓகே ஆனதுக்கு அப்புறம் சொல்லான்னு இருந்தேன். போதும் போதும்டா, எதுவும் பேச வேணாம். என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டல்ல, இனிமேல் நான் நம்பவே மாட்டேன்டா. நான் போகிறேன். டேய் டேய் லூஸு, இப்போ எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு போகிறான் பைத்தியம் அப்படின்னு அவனை திட்டிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூல் முடித்த உடனே ஈவினிங் இங்கே தான் வரீங்க. ஹாலில் தான் ஜங்குக் நின்றுட்டுருக்கான். நீங்கள் உடனே வேகமாக ஓடி போய்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் பொறுமையாடி, கீழே விழுந்துட போகிறேன். ஓ சாரி அப்படின்ட்டே தள்ளி வந்துடுறீங்க. உன்னை பொறுமையாக தாண்டி ஹக் பண்ண சொன்னேன், தள்ளியெல்லாம் போக சொல்ல. இல்லை இருக்கட்டும், அப்புறம் உனக்கு வலிக்கும்ல. இப்போ எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா? பைத்தியமாடி நீ, ஒரே நாளில் எப்படி சரியாகும்? ஆமாம் இல்லை, அப்போ ரொம்ப வலிக்குதா? ஆமாம், நைட்டெல்லாம் ஒரே வலி, உடம்புலாம் தூங்கவே முடியல தெரியுமா, சரியான பெயின். இந்த கையெல்லாம் அவ்வளோ வலிடி, புரண்டு கூட படுக்க முடியல. அப்படியா? அப்படின்ட்டே நீங்கள் அவன் ஹேண்டை பிடிச்சி அப்படியே மெதுவாக தடவி கொடுத்துக்கிட்டே, சரியாயிடும் சீக்கிரம் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஜங்குக்கு ஒரு மாதிரி உங்களவே பார்க்குறான். சரியாயிடும் சீக்கிரம். இந்த ஷோல்டரெல்லாம் கூட சரியான வலிடி, தூங்கவே முடியல. அச்சோ, சரியாயிடும். அப்புறம் கழுத்து கூட சரியான வலிடி. அப்படியா? சரியாயிடும். தலை கூட சரியான வலிடி, ஒரே தலைவலி தெரியுமா அப்படின்ட்டு அவன் தலையை தேய்ச்சிக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரியாக அவனை பார்க்குறீங்க. ஏய் நிஜமா தாண்டி சரியான வலி. அப்படியா? ஆமாண்டி செம்ம வலி. சரியாயிடும். ஒயன் வாய் கூட கொன்னுடுவேன். நீ அடுத்து எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கே வலிச்சாலும் கொஞ்ச நாள் சரியாயிடும், நீ ரெஸ்ட் எடு. ஏய் அப்போ இங்கே கிசு இல்லையா? நிஜமாடி வாய் செம்ம வலி, வாயிலே அடிச்சானுங்க தெரியுமா? ப்ளீஸ் டி ஒரு கிஸ் பண்ண. நான் இப்போ கிஸ் பண்ணால் மட்டும் உடனே சரியாயிடுமா என்ன? ரெஸ்ட் எடுங்க சார், தானா சரியாயிடும். ஏய் இப்போ நானே அவனை கிஸ் பண்ண சொன்னேன், நீ அதாண்டி வந்து முத்தம் கொடுத்த. அது ஏதோ புள்ள பாவமே வலிக்குதுன்னு சொல்லுதேன்னு ஒரு ஆறுதலுக்காக கொடுத்த, அதுக்குன்னு நீ கேட்டுகிட்டே இருப்பியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ கிஸ் பண்ணுற. ஐயையோ அதெல்லாம் என்னால் முடியாது. ஐயையோ அப்போ என்னாலையும் விட முடியாது. ஜங்குக் சொல்கிறது கேளு, வேணாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தானே இப்போ கிஸ் பண்ணி என்னை டெம்ப்ட் பண்ண. எனக்கு வேணும்டி, மரியாதை கொடுத்துரு. இல்லை முடியாது, நீ வராத, நீ அங்கேயே நில்லு, பக்கத்தில் வராத. வேண்டாம் ஜங்குக், ஹோஜினது வந்துட்டான்னா அவ்வளோதான். அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, அந்த நாய் வீட்டிலே இல்லை, வெளியே போயிருக்கான். அதுக்கு என்ன, கிஸ் கொடு. முடியாது. ஏய் மரியாதை கொடுத்துரு, போவாதடி. ஏய் நில்லு ஒயன் அப்படின்ட்டே பின்னாடியே வர. நீங்கள் ரூம்குள்ளே தான் ஓடி இருப்பீங்க. ஜங்குக் வேண்டாம் வராத, கிட்டே வராத, வேண்டாம் நில்லு, அங்கேயே நில்லு. நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்ட்டே வந்து உங்களை பிடிச்சிருப்பான். ஜங்குக் வேண்டாம் சொன்னால் கேளு. ஏன் காது கேட்காது அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே பெட்டில் விழுறான். என்ன நீ பெட்லாம் தள்ளி விடுற, கிஸ் மட்டும்தானே கேட்டேன். அது அப்போ அங்கே கேட்கும் போதே கொடுக்க வேண்டியதானே. அப்போ வேறு ஏதாவது என்ன பண்ண போறியா? அதெல்லாம் என் கையில் இல்லை. ஜங்குக்கு இதெல்லாம் தப்பு. பெட்லலாம் என் மேலே படுத்துருக்க, நீ எழுந்திரி முதல்ல. இதெல்லாம் தப்பு, நீ முதல்ல எழுந்துரு. எதிரி தப்பு? அன்றைக்கி என் ரூமில் வந்து என் மேலே படுத்தப்போ மேடம் நீங்கள் பண்ண ரைட்டு, நான் பண்ண தப்பா? அது ஒன்றும் நான் தப்பான எண்ணத்துலலாம் வரல, சும்மா உன்னை பார்க்கலன்னு தான் வந்தேன். ஆனால் நான் தப்பான எண்ணத்துல தான் பாருக்கேன். என்ன சொல்கிற? ஆமாண்டி உண்மைதான் சொல்கிறேன். ஜங்குக் என்ன எதுவும் பண்ணிட்டாத. ஏன்டி, ஏன் ஏதாவது பண்ணா என்ன? நான் சின்ன பொண்ணு இல்லை, என்ன எதுவும் பண்ணிட்டாத. சின்ன பொண்ணா? நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, எனக்கு 18 வயசு ஆக போகுது, அடல்ட் ஆக போகிறேன். அப்படி இப்படி என்ன இப்போ என்ன? அது நான் லவ் பண்ணுறதுக்கு தான் சின்ன பொண்ணு இல்லைன்னு சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் சின்ன பொண்ணு தான். அப்படியா? என்ன பக்கத்தில் வர வேண்டாம் ஜங்குக். எனக்கு வேணுமே ஜங்குக், ப்ளீஸ். என்னடி வேண்டாவா? என்னை பார்த்து சொல்லு, வேண்டாவா அப்படின்ட்டு உங்களை பார்த்து வின் பண்ணுறான். உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவனே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுறீங்க. ஜங்குக் கிளிப்ஸ் எல்லாம் அப்படியே லிக் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான்.
நீங்களும் உங்களே அறியாமலே அப்படியே ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ரெடி ஆகுறீங்க. ஜங்குக்கும் அப்போ சிரிச்சுக்கிட்டே, ஆ ஜங்கு ஜங்கு கை எங்கே உள்ள விடுறா எடு. ஏ எனக்கு தானடி எல்லாம், அப்புறம் என்ன? ஆ அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கை கையை எடு ஜங்கு. ஆ என்ன பண்ணுற நீ? ஏ ஒயன் ஐ லவ் யூ டி. ஆ ஜங்கு லவ் யூ டி. சரி லவ் யூ. ஆ ஆ மெதுவா மெதுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்கு அப்படின்னு சினிங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்க் வந்து உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் டெம்ட் ஆகி அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு. 2 பேரும் அப்படியே டக்குன்னு எழுந்துடுறீங்க. மச்சான் நான் வந்துட்டேன்டா அப்படின்ட்டு ஹோஜின் உள்ளே வரான். அவன் வாய்ஸை கேட்டதும் நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வேற ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்போ ஹோஜினும் ரூம் கிட்டே வந்துடுறான். அவன் வந்ததும் அவனை பார்க்க கூட இல்லை, அப்படியே இடுக்கில் பூந்து நீங்கள் பாட்டு குடு குடுன்னு ஓடிடுறீங்க வெளியே. ஹோஜின் பார்க்குறான் அப்படியே, என்ன இப்படி பூனைக்குட்டி மாதிரி ஓடுறாளே அப்படின்ட்டு. அப்படியே ஜங்குக்க திரும்பி பார்த்தா அவன் திருட்டு மொழி முடிச்சிட்ருக்கான். டேய் என்னடா என்ன நடக்குது? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாமலா இப்படி ஓடுறா தடதறிக்க? ஏய் ஒன்றும் இல்லை போ. அதான் கெடுத்துட்டியே சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி. கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உயிரை வாங்கிறதுக்குன்னே வந்துடும் அப்படின்னு திட்டிக்கிட்டே ஜங்குக்கா இங்கேருந்து எழுந்து போய்ட்றான். ஹோஜனுக்கு தான் ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மள எதுக்கு திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜங்குக்கு ஃபுல்லாக உடம்புலாம் க்யூர் ஆகிடுது. இப்போ டியூஷன் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பேக் எடுத்து மாட்டிட்டு வெளியே வரீங்க. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது கீழே பக்கத்தில் ஜங்குக்கும் ஹோஜனும் எப்போயும் நிற்பானுங்கல்ல, ஸோ அது தெரியும்ல அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது. ஸோ இப்போ ஜங்குக்கு அங்கே நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஸ்டெப்ஸில் பாதியில் வரும்போதே பார்த்துடுறீங்க. உங்களுக்கு ஒரே சந்தோஷம். வேகமாக ஓடி போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அவனை ஹக் பண்ணுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்கட்டுமே, யார் பார்த்தாலே எனக்கு ப்ராப்ளம் இல்லைப்பா. இல்லையா? ம் அப்போனா எனக்கும் இல்லடி அப்படின்ட்டு உங்களை தூக்கி நல்லா ஹக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரே சந்தோஷம். டைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இறங்கிடுறீங்க. இறங்கினதுக்கப்புறமும் ஒரே சிரிப்பு தான் உங்கள் ஃபேஸில். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. என்ன அவ்வளோ சந்தோஷம் மேடம்க்கு? இருக்காதா பின்ன இவ்வளோ நாளாக எங்கள் டியூஷன் மிஸ்க்காக வந்து இங்கே நின்னேன். இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்காக வந்து நிற்கிற. அது எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்? யார் சொன்னா உனக்காக வந்தேன்னு? அப்புறம் இல்லையா பின்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அப்படி வேறு நினச்சிட்ருக்கியா? நான் சும்மியாக தான் பார்க்க வந்தேன். என்ன அவங்களையா? அவங்கள எதுக்கு பார்க்க வந்த? பின்ன பார்த்தே ரொம்ப நாளாச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்கள எதுக்கு நீ பார்க்கணும்? என்னடி இதெல்லாம் கேள்வி? என்னதான் இருந்தாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், அவங்கள எப்படி பார்க்காம இருக்கிறது? மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படின்ட்டு ஓரக்கனால உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே வெடிச்சிருவீங்க போல், அந்த அளவுக்கு கோவத்தில் நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். நிஜமாவே அவங்கள தான் பார்க்க வந்தியா? ஆமாண்டி, உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? நிஜமாக அவங்கள பார்க்க தான் வந்தேன். இங்கே உனக்காக எல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு நின்றுட்டுருக்க. உன்னை வேணான்னு சொன்னவங்கள பார்க்க வந்தியா நீ? அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லை. நீ கூட தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ். அதுக்கு என்னடி பண்ணுறது? போடா போ, நீ போய் அவங்களே பாரு, நான் போகிறேன். சரிடி நீ போ, நான் பார்த்துட்டு பின்னாடியே வரேன் அப்படின்ட்டே சிரிக்கிறான். உங்களுக்கு சரியான கோவம் வருது. பொறுக்கி மூஞ்ச பாரு. உன்னை இருடா வரேன் அப்படின்ட்டு அவனை அடிக்க கீழே ஏதாவது கிடக்கான்னு தேடுறீங்க. ஒயன் இங்கே பாரு, பேச்சாக தான் இருக்கணும். வெப்பன்ஸ்லாம் கையில் எடுக்கக்கூடாதுடி. உங்ககிட்டலாம் பேசலாம் கூடாதுடா, அடிச்சுட்டு தான் பேசணும். இரு வரேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துடுறீங்க. இது கரெக்டாக இருக்கும். வரேன். ஒயன் வேணாடி சொல்கிறது கேளு. எங்கடா ஓடுற? பொறுக்கி நில்லு, மரியாதை நில்லு. வேணாண்டி கீழே போடு. வேணாம் ஒயன் சொன்னா கேளு. கேட்க மாட்டேன்டா, நீ எதுக்குடா ஓடுற? நில்லுடா அப்படின்ட்டு பின்னாடியே துரத்திட்டே ஓடுறீங்க. ஸோ சுமி டெரஸில் இருந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ணுறத. ஸோ அதனால தான் மேலே நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஜங்குக்கை துரத்திட்டே ஓடி இருப்பீங்கள்ல, அவன் நேராக ஒரு வீட்டோட சந்துக்குள்ளே ஓடுறான். இங்கே எங்கடா போகிற? பொறுக்கி நில்லுடா அப்படின்ட்டே பின்னாடியே ஓடுறீங்க. ஜங்குக்கு அப்போ அந்த சந்துக்குள்ளே வச்சு அப்படியே உங்களை லாக் பண்ணிடுறான். இங்கே எதுக்கடா வந்த? உன்னை இன்னைக்கு 2 அடியாவது நான் அடிச்சிடணும். என்ன பேச்சு பேசுகிற நீ? எங்கள் மிஸ்ஸை பார்க்க வந்தேன்னு என்கிட்ட சொல்கிறாள் நீ? நீலாம் திருந்தவே மாட்டடா ஃப்ராடு.
என்ன பண்ணுற? ஏன் தெரியலையா? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன்டா பொறுக்கி. இந்த நேரத்தில் இப்படியே பண்ணுவேன்? ஆமாம், அப்புறம் சமாதானம் பண்ணோம்ல. ஒன்றும் வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம், நிஜமாலுமே வேண்டாமா? பொறுக்கி பொறுக்கி எப்படி என்ன மயக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுறேன்? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். சரி, கோவத்தெல்லாம் அப்புறமா காட்டிக்கோ. இப்போ கிஸ்ஸை கண்டினியூ பண்ணலாமா? ஜங்குக். அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பக்கத்தில் இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சாஃப்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட் 2 பேருக்குமே ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் ஃபன்னாக கொஞ்சம் க்யூட்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சதா சொல்லுங்கடா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம். பைடா ஆர்மிஸ்.